தலைமையாற்ற இருக்கின்ற பொன் சரஸ்வதி அவர்கள் வர இயலவில்லை. திரு ஆர் இளங்கோ பிஎஸ்சி பிஎல் அவர்கள் சிறந்த வழக்கறிஞர். அவர் ஈரோடு நாமக்கல் மாவட்டங்களில் முதன்மை வழக்கறிஞராக சிறந்த பணியாற்றி மக்களுக்கு நல்வழி காட்டி வருகிறார். திருச்செங்கோடு 1000 வயசு சங்கத்தின் கௌரவ ஆலோசகராகவும் செயல்பட்டு வருகிறார். அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வரவேற்புரை ஆற்ற திரு KM பாலகுமாரன் அவர்கள் சன்மார்க்க சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர், திருச்செங்கோடு பாவடி பஞ்சாயத்தின் காரியக்கார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முன்னிலை வைக்கிறதுக்காக திருச்செங்கோடு சிட்டி யூனியன் வங்கியின் துணை மேலாளர் திரு தீபா அவர்களை அன்புடன் மேலைக்கு அழைக்கிறோம். திரு கே ராஜா MA MPhil அவர்களை அன்புடன் மேலைக்கு அழைக்கிறோம். அவர் போலிக்கால் நத்தம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அவர் திருச்செங்கோடு 1000 வயசு இளைஞர் சங்கத்தின் ஆலோசகராக இருந்து நல்வழி காட்டி வருகிறார். திருச்செங்கோடு சன்மார்க்க சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் கம்பன் கழகத்தின் செயலாளருமான திரு செங்கோட்டுவேல் அவர்கள் வர இயலவில்லை. திருச்செங்கோடு திரு கே சங்கரநாராயணன் அவர்களை சன்மார்க்க சங்க உறுப்பினராக உள்ளார். தற்சமயம் சென்னையில் மகனுடன் வாழ்ந்து வருகிறார். திரு காசி விஸ்வநாதமுலையார் முன்னாள் தலைவர் சன்மார்க்க சங்கம் அவர்களின் மகன் ஆவார். அவரையும் அன்போடு மேலைக்கு அழைக்கிறோம். இந்த பாரதியார் விழாவின் 143வது ஆண்டு விழாவில் சொற்பொழிவு ஆற்ற வருகை புரிந்திருக்க இசையரசி திருமதி இந்திரா விஜயலட்சுமி MBA MA அவர்களை அன்புடன் மேலைக்கு அழைக்கிறோம். அவர் ஒரு இசையுடன் சொற்பொழிவு ஆற்றி மேடை பேச்சில் சிறந்து விளங்குகிறார். அவர்கள் இன்றைய பாரதியார் விழாவில் பங்கேற்று நமக்கு சிறந்ததோர் உரையாற்ற இந்திய தேசத்தின் பெருமை பாரதியார் என்ற தலைப்பில் பேச உள்ளார்கள். அவர்கள் மதுரையில் கியூன் மீரா இன்டர்நேஷனல் பள்ளியில் தமிழ்துறை மற்றும் இசைத்துறையில் தலைமை பொறுப்பில் கவிஞராகவும் உள்ளார். 12/10/2025 நாமக்கல் நடைபெறும் சிலப்பதிகார விழாவில் கலந்து கொள்கிறார். நாளை சென்னை பொதிகை டிவியில் நடைபெறும் இலக்கிய விழாவில் கலந்து கொள்கிறார். மேலும் அவருடைய அப்பா UK வங்கியின் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த விழாவிற்கு நன்றி உரையாற்ற இருக்கின்ற திரு KS செந்தில்குமார் BSc அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கிறோம். இவர் நமது முன்னாள் சன்மார்க்க சங்கத்தின் தலைவர் திரு KA காசி விஸ்வநாதம் முல்லையார் அவர்களின் பேரன் சுப்ராயன் அவர்களின் தவப்புலவரும் ஆவார். அவர் நமது சன்மார்க்க சங்கத்தை செயற்குழு உறுப்பினராகவும் எந்த சங்க வேலை கூறினாலும் மனம் மகிழ்ந்து சிறப்புடன் நிறைவேற்றி வருகிறார். அவர்களை நன்றி கூட அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களையும் மற்றும் உள்ள அனைவரையும் அன்புடன் வரக என வரவேற்று மகிழ்கிறோம். தற்சமயம் கடவுள் வாழ்த்து. வாழ்த்து திரு N ராஜேஸ்வரன் அவர்கள், திருச்செங்கோடு சன்மார்க்க சங்கத்தின் பொருளாளர். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கல்டல் மிக நல்ல வீணை தடவே மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய்
புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்செங்கோடு சன்மார்க்க சங்கத்தின் நூற்றாண்டு விழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக திரு சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் 143வது ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கின்ற திருச்செங்கோடு வழக்கறிஞர் திரு ஆர் இளங்கோ அவர்களையும் முன்னிலை வகிக்கின்ற திருச்செங்கோடு சிட்டி யூனியன் வங்கியின் துணை மேலாளர் திரு தீபா அவர்களையும், திருச்செங்கோடு கோழிக்கால் நத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் திரு கே ராஜா அவர்களையும், திருச்செங்கோடு சன்மார்க்க சங்கத்தின் தொடங்கி வரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான கே.ஏ. காசி விஸ்வநாதர் அவர்களின் மகன் திரு கே சங்கரநாராயண் அவர்களையும் மற்றும் இந்த விழாவில் மிகச்சிறந்த சொற்பொழிவு ஆற்ற இருக்கின்ற இசையரசி திருமதி இந்திரா விஜயலட்சுமி அவர்களையும், இந்த விழாவிற்கு பெருந்தலாக வருகை புரிந்த பெரியவர்கள், தாய்மார்கள் மற்றும் அனைவரையும் இறுதி நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி உரை வாசிக்க இருக்கின்ற திரு கே.எஸ். செந்தில்குமார் அவர்களையும் மற்றும் உள்ள அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். தலைமையுரையாற்ற திரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் ஆர் இளங்கோ அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதை நான் ஆமோதிக்கிறேன். திருச்செங்கோடு சன்மார்க்க சங்கம் அடிகளாரின் பிறந்து 100 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அதற்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று சன்மார்க்க சங்க தொண்டர்கள் அனைவரும் ஒன்று கூடி தினமும் ஒரு விழாவாக நடத்தி வந்து வருடம் நடத்தி சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இந்த ஆண்டு பாரதி விழா, பாரதியை பற்றி சொற்பொழிவாற்றுவதற்காக பாரதி விழா என்ற இன்று ஒரு சிறப்புரையாற்ற வேண்டி விருந்தினரை அழைத்து பாரதி விழா என்று விழா நடத்துவதற்கு எனக்கு தலைமை பொறுப்பை வழங்கிய சன்மார்க்க சங்கத்திற்கு நன்றியை கூறிக்கொண்டு, இங்கு முன்னிலை வகிக்கும் திரு ராஜா மற்றும் முன்னிலை வகிக்கும் சிட்டி யூனியன் பேங்க் அவர்களையும், பொறுப்பாளராக இருக்கும் அவர்களையும் மற்றும் சிறப்புரையாற்ற உள்ள திருமதி இந்திரா விஜயலட்சுமி இசையரசி என்ற பட்டம் பெற்றவர். அவர் நமக்கு பாரதியை பற்றி இந்திய தேசத்தின் பெருமை பாரதி என்ற தலைப்பில் ஒரு நல்ல உரையை ஆற்ற உள்ளார். அவர் அனைவரையும் வணங்கி இங்கு வந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த 100ஆண்டு விழாவில் அடிகளார் நமக்கு வழங்கி சென்ற பல நல்ல கடவுள் பற்றிய வழங்கியுள்ள பல்வேறு சிறப்புகள் உள்ளது. அதில் அருட்பெருஞ்சோதி என்று, ஜோதி என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், ஆன்மா என்பதற்கு வடிவமானது ஜோதி என்பதாகும். நம்முடைய உடம்பில் உள்ள ஆன்மா என்பதன் வடிவமே ஜோதி என்று அழைக்கப்படுகிறது. தியானத்தில் முதலில் ஒரு மனிதன்
ஆன்ம தரிசனம் என்பது நம்முடைய ஆன்மாவை ஜோதி வடிவில் காண்பதிலேயே முதலில் ஒருவன் தியானத்தில் வெற்றி பெற்றதாக கருதப்படுகிறது. ஆகவே ஜோதி என்பது நம்முடைய வீட்டில் விளக்கு எரிவது அந்த ஜோதிதான் ஆன்மாவாகும். அந்த வடிவம் உள்ளதுதான் ஆன்மா என்பது அடிப்படையாகும். ஆகவே ஆன்மா என்பது நம்முடைய ஜோதியாகும். மாணிக்கவாசகர் திருவாசகம் எழுதி ஆவுடையார் கோயிலில் மாணிக்கவாசகர் சொல்ல திருவாசகத்தை சிவபெருமான் எழுதி மாணிக்கவாசகர் ஜோதியாக மறைந்தார் ஆவுடையார் கோயிலில் என்பது நம்முடைய வரலாறாகும். ஆகவே ஆத்மநாதன் என்று நாம் சிவபெருமானை அழைக்கின்றோம். ஆகவே ஆத்மாவானது ஜோதியாக அமைந்துள்ளது என்பதுதான் அடிப்படையாகும். மேலும் வள்ளலார் வழங்கிய பல்வேறு மெடிக்கல் சயின்ஸ் மருத்துவத்தினாலும் கூற முடியாத பல்வேறு மருத்துவத்தை பற்றி நம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கூறி சென்றவைகள் பல எண்ணிலடங்கா. அவைகளை நாம் வெளியெடுத்து செல்வது வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பாரதியை பற்றி பாரதியும் தமிழும் நமக்கு நன்கு தெரியும். பாரதியானவர் தமிழை பற்றி நிறைய பாடியுள்ளார். ஆனால் தமிழ் தாய் என்ற தலைப்பில் நம்முடைய தமிழ் அன்னை பேசுவது போன்று ஒரு பாடல் எழுதி சென்றுள்ளார். ஆதி சிவன் என்னை ஈண்டெடுத்தான் என்று முதல் வரியே துவங்கியுள்ளார். சிவபெருமான் தான் தமிழினை ஈண்டெடுத்தார் என்று பாரதி ஒரு பாடல் தமிழ்தாய் என்ற பாடலில் கூறி உள்ளார். ஆரிய புலவன் எனக்கு ஒப்பில்லா இலக்கணம் எழுதியுள்ளார் என்று நம்முடைய குறுமுனிவர் அகத்தியர் தமிழுக்கு ஒப்பில்லா இலக்கணம் எழுதி வைத்தவர் சிவபெருமான். அதனை மதுரை தமிழ் சங்கத்தில் நிறைவேற்றியுள்ளார் என்பதும் நமக்கு நன்கு அறிந்ததே ஆகும். ஆகவே தமிழ் அன்னையை ஈண்டெடுத்தது, நம்முடைய தமிழ் மொழியை உருவாக்கியது சிவபெருமான் தான் என்பதை ஆணித்தரமாக ஒரு பாடலில் சொல்லிவிட்டு சென்றுள்ளார். ஆகவேதான் கல் தோன்றி முன் தோன்றா காலத்தில் தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழி என்று வழங்கப்படுகிறது. அதே தமிழெண்ணை கல் நெஞ்சக்காரன் யமன் என்னுடன் பிறந்த பல குழந்தைகள் அடைந்துவிட்டன, என்னை மட்டும் அடிக்க முடியவில்லை என்று தமிழனை கூறுவதாக பாரதி பாடியுள்ளார். ஏனென்றால் என் அண்ணப்பன் சிவபெருமான் என்பதை அந்த பாடலில் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழுக்கும் சிவபெருமானுக்கும் என்னென்ன உள்ளது என்பதை பல்வேறு தமிழ் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தவர் சிவபெருமான் என்பதும் ஆகும். மேலும் ஒரு தெய்வமே தமிழில் தேவாரம் திருவாசகத்தை மாணிக்கவாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதியதாக நம்முடைய வரலாறு உள்ள நிலையில், ஆகவே அதை ஒரு மெய்ஞானத்தில் உணர்ந்த நம் பாரதி என்னை ஈண்டெடுத்தவன் ஆதிசிவன் என்று தன்னுடைய தந்தை ஆதிசிவன் என்பதை தெளிவாக தமிழன்னை என்ற பாடலில் எழுதியுள்ளார். ஆகவே இத்துடன் என்னுடைய தலைமை உரையை முடித்து இந்த வாய்ப்பு வழங்கிய சன்மார்க்க சங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்செங்கோடு சன்மார்க்க சங்கத்தின் அழைப்பை ஏற்று கோயில்கள் கோழிக்கால் நத்தம் அரசு மேல்நிலைப்பள்ளியின் ஆசிரியர் திரு கே ராஜா அவர்களுக்கு
பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. சார் பையில் வச்சுக்கோங்க. திருச்செங்கோடு சன்மார்க்க சங்கத்தின் உறுப்பினரும் கே.ஏ. காசி விஸ்வநாதமலர் அவர்கள் மகனுமான திரு கே சங்கரநாராயணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. திருச்செங்கோடு சிட்டி யூனியன் வங்கியின் துணை மேலாளர் தீபா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சிறப்பு அழைப்பாளர் திருமதி விசாலாட்சி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. பாரத தேசத்தின் பெருமை பாரதியார் என்ற தலைப்பில் மிக ஒரு அருமையான சொற்பொழிவு ஆற்ற இருக்கின்ற இசையரசி திருமதி இந்திரா விஜயலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அவ்வளோதான். திருச்செங்கோடு கோழிக்கால் கோழிக்கால்நத்தம் அரசு மேல்நிலைப்பள்ளியின் ஆசிரியர் திரு கே ராஜா அவர்களை சில நிமிடங்கள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ரைட், ஓகே, தேங்க்யூ. தென்பதுகை தமிழெடுத்து தேன்கடல் எகழ்ந்தெடுத்து வாசமலர் சுரம் தொடுத்து பாசமுடன் கனைவிடுத்து ஏற்றமிகு கருத்தெடுத்து மாற்றமிகு நடைபெடுத்து நான் தீட்டுகிறேன் பாமாலை தமிழுக்கு சூட்டுகிறேன் பூமாலை. மூத்த தமிழை காப்பதற்கு என் மூச்சு பிறக்கட்டும், நான் முதுமையடைந்த போதிலும் நாவில் பேச்சு நிலைக்கட்டும். பார்த்து பார்த்து தமிழை என் பார்வை மறையட்டும், இந்த பார் முழுவதும் தமிழை பரப்பி என் கால்கள் களைக்கட்டும். இரத்த நாளும் தமிழை சுமந்து சக்தி வழங்கட்டும், நரம்பு எலும்பு தசையின் அணுவும் தமிழை முழங்கட்டும் என்று கூறி இந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவை 7 நாட்கள் கொண்டாட சிறப்பாக வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கும் சன்மார்க்க சங்கத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு பொன்னம்பலம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உபதலைவர் திரு TNA சுப்பிரமணியம் அவர்களுக்கும் செயலாளர் திரு TN முருகேசன் அவர்களுக்கும் உதவி செயலாளர் திரு SK செந்தில்குமார் அவர்களுக்கும் பொருளாளர் ராஜேஸ்வரன் அவர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களான திரு A சந்திரசேகரன் அவர்களுக்கும் திரு K தியாகராஜன் அவர்களுக்கும் திரு நித்ய சதானந்தா அவர்களுக்கும் திரு A செங்கோட்டுவல் அவர்களுக்கும் திரு T குணசேகர் அவர்களுக்கும் திரு SKS சீனிவாசன் அவர்களுக்கும் திரு TK சேகர் அவர்களுக்கும் திரு RS மோகன் அவர்களுக்கும் இன்றைய நாளின் இந்த விழாவை வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற செயற்குழு உறுப்பினர் திரு KM பாலகுமாரன் அவர்களுக்கும் இன்று வர முடியாவிட்டாலும் தன்னுடைய வாழ்த்துக்களை வழங்கியிருக்கின்ற மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பொன் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் இன்று வருகை புரிய முடியவிட்டாலும் தனக்கு உரிய பிரதிநிதியை இங்கே அனுப்பியிருக்கின்ற திரு மேலாளர் சிட்டி யூனியன் பேங்க் பிரகாஷ் அவர்களுக்கும் வருகை புரிந்திருக்கக்கூடிய உதவி மேலாளர் திருமதி தீபா அவர்களுக்கும் மற்றும் பிரபல வழக்கறிஞரும் ஆன திரு R இளங்கோவன் அவர்களுக்கும் கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் திரு A செங்கோட்டுவேல் அவர்களுக்கும்
திருச்செங்கோடு காசி விஸ்வநாத முதலியார் அவர்களுடைய மகன், சன்மார்க்க சங்கத்தினுடைய உறுப்பினருமான திரு கே சங்கரநாராயண் அவர்களுக்கும் மற்றும் உங்களைப் போலவே இந்த விழாவினை, இந்த சிறப்பு சொற்பொழிவை ஆற்ற இருக்கின்ற திருமதி இந்திரா விஜயலட்சுமி அவர்களின் சொற்பொழிவை நானும் கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்ற அவர்களுக்கும் மற்றும் நன்றி உரை நவல இருக்கின்ற செயற்குழு உறுப்பினர் திரு KS செந்தில்குமார் அவர்களுக்கும், இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை உரித்தாக்கி, பொதுவாக பெரியோர்கள், சான்றோர்கள் இவர்கள் நாட்டுக்கு என்ன பயன், இவர்களால் நாட்டுக்கு என்ன பயன் என்று கேட்பார் சிலர் உண்டு. ஆனால் இவர்கள்தான் நாட்டை வழிநடத்துபவர்கள், இவர்கள்தான் நாட்டுக்கு அனுபவமிக்க திட்டங்களை கொடுப்பவர்கள், இவர்கள் வழியாகத்தான் இந்த நாடு வளம் பெறுகிறது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த 7 நாட்களை சரியான முறையிலே திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த மேற்படி சான்றோர்கள் தான். ஒரு ஜப்பான் நாட்டு கதை உண்டு. இந்த ஜப்பான் நாட்டு கதையில ஒரு விவசாயி ஒரு மலையடிவாரத்தினுடைய பகுதிகளில் ஒரு விவசாயம் செய்து தன் அம்மாவுடன் வாழ்ந்து வருகிறான். அவனுக்கு திருமணமாகவில்லை. ஆனால் அந்த நாட்டினுடைய மன்னன் ஒரு கட்டளை இடுகின்றான். இந்த நாட்டிலே முதியவர்கள் யாரும் இருக்கக்கூடாது, அவர்களால் நாட்டுக்கு பயனில்லை, அவர்களை கொன்று விடுங்கள் என்று ஆணையை பிறப்பிக்கின்றான். இதை கேட்டு நாட்டு மக்கள் அனைவரும் துன்பப்படுகிறார்கள். யாராவது பெற்ற தாயையும் தந்தையும் கொல்லுவதற்கு மனது வருமா? விவசாயியும் கவலைப்பட்டான். வேறு வழி இல்லை, மன்னன் கட்டளை ஆயிற்றே என்று என்ன செய்தான் தெரியுமா? தான் வீட்டிலே வைத்திருந்த அந்த கோதுமை உணவை தயார் செய்து ஒரு குடுவையை நீரை எடுத்துக்கொண்டு தன் அம்மாவை முதுகில் சுமந்து கொண்டு அந்த நாட்டிலேயே மிக உயரமான இடமான உபாட்சயமா அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த அம்மாவை விட்டு விட்டு வந்து விடலாம் என்று முதுகிலே சுமந்து செல்கிறான். அது ஒரு காட்டு வழி. வழி நெடுக புற்களும் முள்களும் கொட்டி கிடக்கின்றன. இந்த தாய் என்ன செய்கிறாள்? கொழுந்து குச்சிகளை கையிலே பறித்து குவியல் குவியலாக அந்த மகன் செல்லக்கூடிய பாதைகளுக்கு பின்னால் குவியல் குவியலாக போட்டு வருகிறார். உச்சியை அடைகிறான் மகன். அம்மாவிற்கான படுக்கையை தயார் செய்கிறான். அம்மாவை அதிலே கிடத்துகிறான். அப்போதுதான் அம்மாவினுடைய கைகளை பார்க்கிறான். அம்மாவின் கைகளிலே ஆங்காங்கே சிராய்ப்புகளும் காயங்களும் இருக்கின்றன. என்ன அம்மா இது என்று கேட்கிறான். இல்லை மகனே, நீ திரும்பி செல்லும் பொழுது உனக்கு பாதை தெரியாதல்லவா? காட்டுப்பகுதியிலே நீ சரியான பாதையை செல்லாமல் தவறிவிட்டால் மிருகங்கள் மற்றும் வேறு சில ஜந்துக்களுக்கு நீ பலியாக நேரிடும் என்பதால் நீ வரும் பாதை முழுவதும் குவியல் குவியலாக கொழுந்து குச்சிகளை பறித்து போட்டு வந்திருக்கிறேன். அந்த பாதையை பின்பற்றி நீ வீட்டிற்கு சென்று செல் என்று சொன்னான். அந்த கணம் அந்த மகன் அழுது விட்டான். அம்மாவை உன்னுடைய பொற்பாதங்களை வணங்கி, என்னானாலும் சரி, உயிரே போனாலும் சரி, நான் என் அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று மீண்டும் அம்மாவை முதுகில் ஏற்றி வீட்டிற்கு கொண்டு வருகிறான். வீட்டிற்கு கொண்டு வந்து சமையலறை பக்கத்திலே ஒரு ரகசிய அறை தயார் செய்து அம்மாவை அதிலே கிடத்தி விடுகிறான். யார் வந்து பார்த்தாலும் தெரியாத அளவுக்கு. நாட்கள் செல்கின்றன. மன்னன் ஒரு கட்டளை இடுகிறான். இந்த உலகத்திலே சாம்பல் கயிறை யார் தயார் செய்து கொண்டு வந்து தருகிறார்களோ அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய ஒரு பகுதி எழுதி வைக்கிறேன் என்று. சாம்பலால் யாராவது கயிறு திரிக்க முடியுமா? சாம்பலில் கயிறு திரித்தார் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஆகவே எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள், முடியவில்லை. இந்த மகன் அம்மாவிடம் செல்கிறான். அம்மா, இப்படி மன்னன் சாம்பலில் கயிறு திரிக்க சொல்லுகிறான், இதற்கு ஏதாவது உங்களிடம் ஐடியா இருக்கிறதா, கருத்து இருக்கிறதா என்று கேட்கிறான்.
அதற்கு அந்த தாய் சொல்லுகிறாள், மகனே, காற்று இல்லாத ஒரு இரவு பொழுதை தேர்ந்தெடு, வைக்கோலை எடுத்துக்கொள், நன்றாக கயிறை போல் திரித்துக்கொள், முறுக்கி கட்டிக்கொள், காற்று இல்லாத நேரத்தில் அதை ஒரு பாறையின் மீது கிடத்தி பட்டவை, அது அணைந்தவுடன் பார், உனக்கு சாம்பல் கயிறு தெரியும் என்று சொன்னார். அவனும் அப்படியே செய்கிறான். மன்னனை அழைத்து வந்து காண்பிக்கிறான். மன்னன் ஆச்சரியப்பட்டு விட்டான். யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நீ எப்படி செய்தாய் என்று கேட்கிறான். உடனே அந்த விவசாயி மன்னனின் காலில் விழுகிறான். அரசே, என்னை மன்னிக்க வேண்டும், அரச கட்டளையை மீறியதற்காக அப்படிங்கிறான். நீ எப்படி அரச கட்டளையை மீறினாய் என்று கேட்கிறான். நீங்கள் கொல்ல வேண்டும் என்று சொன்ன என் தாயை என்னுடைய சமையல் அறையில் கிடத்தி நான் காப்பாற்றி வருகிறேன். எனக்கு வேறு வழி தெரியவில்லை. அவர்கள் கூறிய ஆலோசனை தான் இந்த சாம்பல் கயிறு என்று சொல்லுகிறான். அப்பொழுதுதான் மன்னன் தன் தவறை உணர்கிறான். தன்னால் இடப்பட்ட அந்த ஆணையை திரும்ப பெறுகிறான். முதியோர்கள் இந்த நாட்டில் காக்கப்பட வேண்டும், அவர்களுடைய வழிகாட்டுதல் இந்த நாட்டிற்கு மிகவும் அவசியம் என்று அப்பொழுது மன்னன் ஆணை பிறப்பிக்கிறான். அன்று முதல் முதியவர்கள் காக்கப்படுகிறார்கள். ஆகவே இப்படி ஒவ்வொருவருடைய வழிகாட்டுதலால் தான் நாம் மிகப்பெரிய ஆளாக உருவாகி இருக்கிறோம். வள்ளலாரினுடைய வீரம் அனைவருக்கும் பசிப்பிணியை போக்கியது. விவேகானந்தரின் வீரம் அவரின் ஆன்ம நெறியில் இருந்தது. காந்தியடிகளின் வீரம் அவருடைய அகிம்சை நெறியில் இருக்கிறது. திருவள்ளுவரின் வீரம் அவர் இயற்றிய திருக்குறளில் இருக்கிறது. பாரதியாரின் வீரம் அவர் இயற்றிய கவிதைகளில் இருக்கிறது. நம்முடைய வீரம் இந்த நாட்டையும் நம் வீட்டையும் வழி நடத்துவதில் இருக்கிறது. பாரதியார் காங்கிரஸ் மாநாட்டில் 1905ஆம் ஆண்டு காசியிலும் மற்றும் 1906ஆம் ஆண்டு கல்கத்தாவிலும் கலந்து கொண்டார். பாரதியார் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார் என்பதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த மாநாட்டில் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் நாட்டிற்கு சுயராஜ்யம் வேண்டும் என்று சொல்லுகிறார். பாலகங்காதர திலகரும் சுயராஜ்யம் நமது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் என்று வீரம் முழக்கமிடுகிறார். இதையெல்லாம் கேள்விப்பட்ட பாரதியார் அதற்கு பிறகுதான் புரட்சி கவிதைகளை எழுதி நாட்டிற்கு உணர்ச்சி மிக்க கவிதைகளை கொடுத்து இந்த நாடு விழித்துக் கொள்ள, சுதந்திரம் பெற தன்னால் இயன்ற கவிதைகளை படைக்கிறார். பாரதியார் அவர்கள் சைவர்களுக்கு நமச்சிவாய என்ற 5 எழுத்து, நமக்கு பாலகங்காதரின் திருநாமம்தான் என்று முழக்கமிடுகிறார். பாரதியை கடந்து யாரும் தமிழ் படிக்க இயலாது. இத்தகைய பெரியோர்களால் தான் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். வள்ளலார் அவர்கள் சொற்படி வாழ்ந்தால் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் என அனைவருக்கும் தெரியும். ஆனால் அனைத்தையும் நம்மால் கடைபிடிக்க முடியுமா என்று சொன்னால், வள்ளலார் இயற்றிய அனைத்து கொள்கைகளையும் கடைபிடிக்க நமக்கு ஒரு பக்குவம் வேண்டும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று ஜீவகாருண்யத்தை வலியுறுத்திய வள்ளலார் அவர்கள் இந்த ஜீவகாருண்யம் என்றால் என்ன என்று நமக்கு போதித்திருக்கிறார். ஜீவகாருண்யம் என்பது ஓரறிவு உயிர் முதல் 6 அறிவு உயிர் வரை இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களினுடைய உணவு தேவை பூர்த்தி செய்வதுதான் இந்த ஜீவகாருண்யம். அவர்களுக்கு தீங்கிழைக்காமல் இருப்பதுதான் ஜீவகாருண்யம். 1872ஆம் ஆண்டு தைப்பூச திங்கள் ஜனவரி 25ஆம் தேதி திரு வள்ளலார் அவர்களால் சத்திய ஞான சபை வடரூரில் திறந்து வைக்கப்பட்டது. அவருடைய திருக்கரங்களால் அருள் பெரும் ஜோதி காண்பிக்கப்பட்டது. அந்த நேரத்திலே கூன் முதுகுடைய ஒருவன் சபைக்கு வெளியிலே வேட்டு வெடித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த வேட்டு சத்தம் விண்ணை பிளக்கின்றது. அனைவரும் அந்த வேட்டு சத்தத்தில் கவனமாக இருக்கின்ற பொழுது ஒரே ஒரு வெடி மட்டும் வெடிக்கவில்லை. அந்த வெடியை அந்த கூன் முதுகுடைய அவன் ஏன் வெடிக்கவில்லை என்று 5 நிமிடம் கழித்து எடுக்கும் பொழுது அந்த வெடி வெடித்து அவன் இறந்து விடுகிறான். இந்த செய்தியை கேள்விப்பட்ட வள்ளலார் சத்தியஞான சபையிலிருந்து திரும்பி வருகிறார். அவனை பார்க்கிறார். அவனது உடலை தொட்டு தடவுகிறார். சில மந்திரங்களை உச்சரிக்கிறார். அவன் கூன்முதுகு இல்லாமல் குணமாகி விடுகின்றான். அவன் உயிர் பிழைத்து எழுகின்றான்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அனைவரும் மெய்சிலித்து விடுகின்றனர். இது எப்படி நடந்தது என்று வள்ளலார் அவர்களை கேட்கிறார்கள். ஒரே பதிலை தான் அவர் சொன்னார். அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று சொன்னார். ஆகவே இப்படிப்பட்ட வள்ளலார் அதிசயங்கள் மிக்கவராக இருந்த பொழுதிலும் நமது மனதில் என்றும் நீங்காத இடம் பிடித்து இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த நூற்றாண்டு விழா பல தலைமுறைகளை பேசும் அளவிற்கு சிறப்புடையதாக திகழ வேண்டும். இறைவன் சொல்லி மனிதன் கேட்டது பகவத்கீதை, மனிதன் சொல்லி இறைவன் கேட்டது திருவாசகம், மனிதன் சொல்லி மனிதனை கேட்டது கேட்டுக்கொண்டிருப்பது, இனியும் கேட்பது திருக்குறள் ஒன்றே. அத்தகைய விழா நாளை மறுநாள் நடைபெறும். அதற்கும் நாளைக்கும் இன்னும் வரக்கூடிய நாட்களிலே சனிக்கிழமை வரை வரக்கூடிய நாட்கள் அனைத்து நாட்களிலும் நீங்கள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு அனைவருடைய உரைகளையும் சான்றோர் பெருமக்களுடைய உரையும் கேட்டு மகிழ வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சன்மார்க்க சங்கத்தின் நூற்றாண்டு விழாவின் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பமருளும் மலை போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈஸ்வரனின் திருத்தாள்களுக்கு என் முதல் வணக்கம். வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே என்று மகாகவியின் வரிகளால் தமிழன்னையை வணங்கி மகிழ்கிறேன். பெருமக்களே, இது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு மாலை. ஒரு வருடத்தில் 365 நாட்கள் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த திருச்செங்கோட்டு வாழும் மக்களுக்கு இந்த 7 நாளும் இவ்வளோ ஒரு அற்புதமான திருவிழாவாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த வருடத்தின் 365 நாட்களில் முக்கியமான 7 நாட்கள் உங்களுக்கு இந்த நாட்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்பவும் அற்புதமான ஒரு திருநாளை நீங்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. காலையில் நான் இங்கே வரும்போது மதிப்புக்குரிய ஐயா திரு பொன்னம்பலம் அவர்கள் என்னை உள்ளே அழைச்சிட்டு வரும்போதே, உள்ளே நுழையும் போதே அப்படி ஒரு நேர்மறையான ஒரு எனர்ஜியை நான் இந்த இடத்துல ஃபீல் பண்ணேன் ஐயா. அவ்வளவு பெருமக்கள் நான் எப்படி, ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. உள்ளே வரும்போது வெறுமனே இந்த நாற்காலிகள் தான் இருந்தன. நான் பார்த்துட்டு உள்ளே போயிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ தான் தெரிகிறது எப்படி இந்த இடத்துக்கு இவ்வளவு நேர்மறை சக்தி இருந்ததுன்னு. இது எல்லாமே உங்களை மாதிரி பெருமக்களுடைய அன்பும் உங்களுடைய கருணையினாலும் விளைந்தது. நல்லா கைத்தட்டலாம், உங்களை தான் பாராட்டுறேன்.
அதே போல் உள்ளே வரும்போது நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். ரொம்ப அழகாக அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தீங்க. அதை விட எனக்கு ரொம்ப மன நிறைவை கொடுத்தது என்னன்னா, ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இந்த வாசகங்கள் ரொம்ப அழகாக இருந்தது ஐயா. இது யாருடைய யோசனைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் தானே? ஐயாவுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க. எல்லா உயிர்களும் நமக்கு சகோதரர்கள் என்று உணர்க, சாதி சமய இன வேறுபாடுகளை தவிர்க்க, சிறு தெய்வ வழிபாட்டினையும் பலியிடுவதையும் விலக்குக, புலால் உண்ணற்க, எவ்வுயிரையும் கொலை செய்யற்க, கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, ஜீவ காருண்ய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். இதை விட வாழ்வின் நோக்கத்தையும் தத்துவத்தையும் எப்படி சுருக்கமாக சொல்ல முடியும்? ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஒரு யோஜனை பண்ணி இதை வச்ச பொன்னம்பலம் ஐயா அவர்களுக்கு மீண்டும் எனது சார்பில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெருமக்களே, எல்லாரும் தான் இந்த பூமியில் வந்து பிறக்கிறோம். மனுஷன் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சத்திற்கும் அதிகமான உயிரினங்கள் வகைகள் இருக்கிறதா இதுவரைக்கும் அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு. மான், புலி, சிங்கம், இப்படி நமக்கு தெரிஞ்ச நம்ம லிஸ்ட் வச்சோம் அப்படின்னா ஒரு 100 வரைக்கும் சொல்லலாம். ஆனால் கடல் வாழ் உயிரினங்களெல்லாம் சேர்த்தா லட்சக்கணக்கில் இருக்கான். ஆனால் அதில் மனிதனுக்கு மட்டும்தான் இறைமையை உணரக்கூடிய ஒரு கருணையை இறைவன் கொடுத்துருக்கிறார். அப்பேற்பட்ட மனிதர்களை கொண்டாடுவதற்காகவும் நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி விழாக்களை இந்த பெருமக்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதுலேயும் நம்முடைய சன்மார்க்க சங்கத்தினர் அவர்கள், திருச்செங்கோட்டு சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்த பெருமக்கள் எல்லாம் இன்றைய நாளில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை நாம் நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக என்னை ரொம்ப பிரயத்தனப்பட்டு வரவழைச்சிருக்கிறாங்க. என்னை முதல்ல அணுகுனது திருச்செங்கோட்டுவேல் ஐயா அவர்கள். அவர்களுக்கு இந்த இடத்துல வர முடியாட்டியும் அவர் நலம் பெற நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் கொஞ்சம் பிரார்த்தனை மனசுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி பெருமக்கள் எல்லாம் இந்த பூமிக்கு உண்மையான சொத்து. இதை தான் பாரதியாரும் சொல்கிறாரு. இப்படி ஒரு அழகான வேளையில் இந்த கடவுள் வாழ்த்து வழங்கிய உயர்திரு KM பாலகுமாரன் ஐயா அவர்களுக்கும் திருமதி பொன் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் உயர்திரு M பிரகாஷ் அவர்களுக்கும், K ராஜா அவர்களுக்கும், R இளங்கோ அவர்களுக்கும், செங்கோட்டுவேல் ஐயா அவர்களுக்கும், KAK சங்கர நாராயணன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் உரித்தாக்குகிறேன். பெருமக்களே, நம்ம மொழி அப்படிங்கிறதே ரொம்பவும் ஒரு அருமையான மொழி. நம்ம தமிழுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இந்த உலகத்தில் வேற எந்த மொழிகளுக்கும் இல்லை. இதை தமிழ் மட்டும் தெரிஞ்ச நம்ம சொன்னால் எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? இப்போ நம்ம ஒரு உணவை சாப்பிட்றோம், அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நிறைய உணவுகளை சாப்பிட்டு பார்த்தா தானே நம்ம சொன்னது சரியா, அந்த கருத்து உண்மையா அப்படின்னு தெரியும். மகாகவி பாரதி சொல்கிறாரு, அவர் 10ற்கும் மேற்பட்ட மொழிகள் அறிந்தவர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோங்கிறார். ஸ்வீட்டான லாங்குவேஜ் நம்முடைய தமிழ் மொழி அப்படிங்கிறது. நம்ம தமிழோட 3 பிரிவுகளில் பார்த்தீங்கன்னாலே என்னென்ன பிரிவுகள்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம், நல்ல சத்தமா. இயல், இசை, நாடகம். அதிலே இசை இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மொழியை 3ஆக பகுத்து இயல், நம்ம பேசக்கூடிய இயல்பான தமிழை இயல்னு சொல்கிறோம். இசையுடன் கூடிய தமிழை இசை தமிழ் என்றும், நாடகத்தமிழ் அப்படிங்கிறதையும் நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ இந்த நடுநாயகமாக இருக்கக்கூடிய இசை இருக்குல்ல, இது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். இசையை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த மகாகவி பாரதி ஒரு புரட்சிகரமான கவிஞர் மட்டும் இல்லை, அத்துணை தேசப்பற்று நிறைந்தவர் மட்டும் இல்லை, அவர் இசையாற்றலும் மிகுந்தவர். நிறைய பாடல்களை எந்த பண்ணில் பாடணும்னு கூட அவர் எழுதி வச்சிருக்கிறார். அவர் இசையை பற்றி என்ன சொல்கிறார்னா, காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் சுவையதனை பாம்பறியும் அப்படிங்கிறார். மனிதருக்கு மட்டுமல்ல, விலங்குகளும் மயங்குமா இசைக்கு, பாம்பு கூட மயங்குதான். அப்படிப்பட்ட இசைக்கு நாம் மயங்காமல் இருக்க முடியுமா? இதுதான் அந்த காலத்தில் ஒரு அழகான பாடலில் சொன்னாங்க. பட்ட மரங்கள் தளிர்க்கும் கீதம், பண்ணொளி கொஞ்சிடும் கீதம், காட்டு விலங்கும் கேட்டே மயங்கும்
நன்றி. இந்த மகாகவி பாரதி அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண மனிதனே கிடையாது. 39 ஆண்டுகளே இந்த பூமி மீது வாழ்ந்தாலும் கூட தமிழ் இருக்கும் வரை, பூமி இருக்கும் வரை, தமிழ் உணர்வு இருக்கும் வரை நாமெல்லாம் கொண்டாடி மகிழ்வதற்கான அத்தனை விஷயங்களை நமக்காக விட்டுட்டு போயிருக்கிறாரு. அந்த எட்டயபுரத்து கொட்டும் முரசு நமக்காக கொட்டி கொட்டி கொடுத்த விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவர் பாடாத விஷயமே இல்லை. தேசிய உணர்வாகட்டும், பெண் விடுதலையாகட்டும், இல்லை புது கவிதைகளில் செஞ்ச புரட்சியாகட்டும், பக்தியாகட்டும், எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு பொக்கிஷமான கவிதைகளை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதுவும் நம்ம நாட்டின் மேலே அவருக்கு இருந்த பற்று எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. இப்போது நாமெல்லாம் என்ன செய்கிறோம்? காலையில் எந்திரிக்கிறோம், நம்முடைய பணி என்னவோ அதை பார்க்குறோம், நம்ம குடும்பத்துக்காக வாழுறோம், மறுபடியும் அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக வாழுறோம், சமயம் இருந்தால் கொஞ்சம் சேவையெல்லாம் செய்கிறோம். இதுதான் ஒரு காமனாக இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வு. ஆனால் மகான்கள்னு சில பேர் பிறப்பாங்க. அவங்க பக்தி மார்க்கத்தில் தான் போகணும்னு இல்லை, அவங்க இசை மூலமாக இந்த உலகத்துக்கு நல்ல விஷயம் சொல்லுவாங்க, தன்னுடைய கவிதை மூலமாக நல்ல விஷயம் சொல்லுவாங்க. அப்படி நமக்கு வாய்த்த ஒரு வரம் தான் மகாகவி பாரதி. ரொம்ப ரசனை மிகுந்த மனிதர். இப்போ மகாகவி ரொம்ப புரட்சி கவி, நிறைய தேசபக்தி பாடல்கள், இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய ரசனை இருக்குல்ல, நம்ம தமிழ்நாட்டின் மேலே அவர் கொண்டிருந்த அந்த அன்பு அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. இப்போது நம்மெல்லாம் ஒரு விஷயத்தை ரசிக்கணும்னா நமக்கு எல்லாமே இருக்கணும். நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் குறைவில்லாமல் இருக்கணும், நல்லா நம்ம சாப்பிட்ருக்கணும், நாளைக்கு விடிஞ்ச உடனே நம்ம செய்கிறதுக்கு தேவையான பணமும் பிற தேவைகளும் நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லையா? ஆனால் பாருங்கள், அடுத்த வேளை உணவு கூட இல்லாத ஒரு சூழலிலும் கூட அதையெல்லாம் ஜெயித்து இந்த மண்ணுக்காகவும் மண் விடுதலைக்காகவும் ஒரு சதா சர்வ காலமும் ஒரு நாளில் உள்ள 24 மணி நேரத்துக்கும் மண் விடுதலையும் பெண் விடுதலையும் பற்றி மட்டுமே யோசித்த ஒரு பெரிய மகான் தான் நம்முடைய மகாகவி அவர்கள். அவர் நம்ம தமிழ்நாட்டு மேலே அவ்வளோ ஒரு அன்பு, அப்படி ஒன்னொன்றுத்தையும் பார்த்து வியக்கிறாரு. அன்றைக்கு இருந்த தமிழகம் ரொம்ப பசுமை வாய்ந்ததாக இருந்தது. அன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு ஒரே ஒரு எதிரி யாருன்னா பிரிட்டிஷ்காரங்க மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு எவ்வளவு பாடுபட்டு நம்மக்கிட்ட சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு போனாங்களோ, நமக்கு எதிரி வேற யாரும் இல்லை, நம்மளே தான். இயற்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கோம், பண்டிகைன்ற பேரில் ரொம்பவும் இந்த காற்றை மாசுபடுத்துகிறோம், நம்ம குழந்தைகளுக்கு எதை சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர தவறி கொண்டிருக்கிறோம் என்பது தான் ரொம்பவும் நிதர்சனமான உண்மை. எனக்கு இன்றைக்கே என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் உங்களுக்கு 1000 வேலைகள் இருக்கும். இப்போ வீட்டில் முக்கியமான சீரியலோட டைம் இப்போது 7 மணிக்கு. ஆனாலும் கூட அதெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு 4 நல்ல விஷயத்தை, செவிக்கு உணவை வாங்கி கொண்டு போகணும்னு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த ஒரு கைத்தட்டலை நான் கொடுத்துக்கிறேன். பெரிய விஷயம். இன்றைக்கு காலகட்டம் பாரதி வாழ்ந்த மாதிரி கிடையாது. நம்மளை தடுமாற செய்வதற்கான விஷயங்கள் 1000 இருக்கின்றன. ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோன் போதும் நமக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்படி ஒரு ஃபோனுடைய ஆதிக்கம், செல்பேசியினுடைய ஆதிக்கம் எல்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் நம்மளை உட்கார்ந்த இடத்துலையே சோம்பேறி ஆக்குறதுக்கான எல்லா விஷயங்களையும் இந்த அறிவியல் நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ இதிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் பாரதியோடைய காலத்தில் அப்படி இல்லை, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. இன்றைக்கு இருக்கிற பெரியவங்கள்லாம் அவங்க பால்ய கால நினைவுகளுக்கு போய் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு காலம். சின்ன வயசுலேருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மனசுக்குள்ளே அசை போட்டு பார்த்தா தெரியும் அந்த காலம் எவ்வளோ அமைதியாக இருந்தது. ரசித்தோம். நம்ம ஆற்றுல தண்ணி போனால் அதை ரசிக்கக்கூடிய நாட்கள். ஒரு பேருந்து போகுதுன்னா எந்த இடத்துல நிறுத்தினாலும் நிறுத்துவாங்க, ஏறி போவோம். ஒரு ஓட்டுநரும் நடத்துனரும் நம்மக்கிட்ட அவ்வளவு பிரியமாக இருப்பாங்க. அந்த ஒரு பூக்கள் மலர்றதை நின்று வேடிக்கை பார்ப்போம். ஒரு சிட்டுக்குருவி அப்படியே உன் தண்ணியில் குளித்து சிறகை உலர்த்திட்டு போகிற அழகெல்லாம் ரசித்தோம். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர் இல்லையா மகாகவி, இப்படி கொண்டாடுறது தன்னுடைய நிலத்தை, தன்னுடைய தமிழை கொண்டாடி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. எப்பேற்பட்ட பெருமை மிக்கவள் தெரியுமா என்னுடைய தமிழ் அன்னை, என்னுடைய நாடு எப்படிப்பட்டது தெரியுமான்னு பாடுறாரு. அதில் சொல்கிறாரு, சுவை மிகுந்த கனிகள் கொடுக்குதான் அவருடைய பூமி, சுவை மிகுந்த தண்ணீர் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, நமக்கெல்லாம் கிடைக்குதா? இப்போ குடிக்கணும்னா பயமாக இருக்குது, ஏதாவது தண்ணி குடித்தா காய்ச்சல் வந்துருங்கிறாங்க, பெயர் தெரியாத எத்தனையோ வியாதிகள்லாம் வருது. ஆனால் மகாகவியோடைய காலம் அப்படி இல்லை, ரொம்பவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருந்தது. அவர் ஒரு பாடலில் அருமையாக சொல்கிறாரு, நளிர்மணி நீரும்
நயம்படு கனிகளும் குளிர் பூந்தென்றலும் கொழும் பொழிற் பசுமையும் வாய்ந்து நன்கிலகுவை வாழிய அன்னை வாழிய அன்னை. அம்மாவையே வாழ்த்துறாரு, தமிழ்நாட்டை வாழ்த்துறாரு. இப்போ பிள்ளைங்க வந்து அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஆனால் பாரதியை பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு கர்வம், தன்னுடைய தாயை வாழ்த்துறார், தமிழ் அன்னையை, என்னுடைய நிலம் வாழணும், இதே போல் சுவைமிகு கனிகளோடையும் இதே போல் நல்ல சுத்தமான காற்றோடையும் தண்ணீரோடையும் என்னுடைய நாடு திகழணும் அப்படின்னு விளங்குறார். அதே போல் சொல்கிறாரு, இரவு நேரம் எப்படி இருந்துச்சான், அப்படி நிலா வெளிச்சம் வந்ததுன்னா ரொம்ப அழகாக அப்படியே மனம் சிலிர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த நிலவின் அழகு இருக்குமா. இப்போது கடைசியாக எத்தனை பேர் பௌர்ணமி நிலாவை பார்த்தீங்க? யாருமே பார்க்கலையா? பார்த்தீங்களா? அப்போ ரொம்ப ரசனைக்குரியவர்கள் நீங்கள். நம்ம அதெல்லாம் கூட கவனிக்கிறதே இல்லை. நம்ம பாட்டுக்கு போகிறோம், இன்றைக்கி பௌர்ணமியா அமாவாசையான்னு அபிராமி பட்டர் மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு தெரியறது இல்லை உண்மையாக இன்றைக்கி என்ன திதின்னு கூட தெரியாமல் அவ்வளவு ஒரு பிஸியான வாழ்க்கை. ஆனால் மகாகவி ரசிச்சு வாழ்ந்தார் இல்லையா வாழ்க்கையை. அவர் சொல்கிறாரு, தென்னிலவதனில் சிலிர்த்திடும் இரவும் தண்ணியல் வீரி மலர் தாங்கிய தருக்களும். தருனா மரம். அவர் பார்த்த மரம் எப்படி இருந்துச்சா, மரம் முழுக்க அப்படியே பூக்கள் பூத்து குலுங்குதான். அப்படி மரம் முழுக்க பூக்கள் பூத்து குலுங்குறத கடைசியாக எப்போ பார்த்தீங்க நீங்கள்? யாராவது பார்த்தீங்களா? சந்தேகம்தான். சந்தேகமா? நிலாவை கூட பார்த்துருவோம், எங்கே மரம் இருக்குது, நம்ம எங்கே மரத்தை வைக்க விடுறோம்? மரம் நடுவிழான்னு வைக்கிறோம், அன்றைக்கி மட்டும் தண்ணி ஊற்றிட்டு போயிடுறோம். மறுநாள் அந்த செடி என்ன ஆகுதுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறோம். ஆனால் மகாகவி எப்படி சொல்கிறாரு பாருங்க, தென்னிலவதனில் சிலிர்த்திடும் இரவும் தண்ணியல் வீரி மலர் தாங்கிய தருக்களும் புன்னகை ஒளியும் தேமொழி பொலிவும் வாய்ந்தனை இன்பமும் வரங்களும் நல்குவை நளிர்மணி நீரும் நயம்படு கனிகளும் குளிர் பூந்தென்றலும் கொழும்பொழிற் பசுமையும் வாய்ந்து நன்கிலகுவை வாழிய அன்னை வாழிய அன்னை. இந்த பாடல்ல அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ் அன்னை எப்படிப்பட்டவ தெரியுமா? அறிவு நீ, தர்மம் நீ, உள்ளம் நீ, அதனிடை மர்மம் நீ அப்படிங்கிறார். இன்றைக்கும் நம்ம பெண்களை மட்டும் தனியாக சொல்லுவாங்க, இந்த பெண்கள் மனதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதே புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பெண்களுக்கு மட்டும் இல்லை, அது ஆண்களுக்கும் பொதுன்றார் நம்ம பாரதி. உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஒரு மர்மமாக இருக்கிற மாதிரி தமிழன்னையே நீ கூட அப்படிதான், இன்னும் உனக்குள்ளே என்னென்ன அதிசயங்கள் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அந்த இடத்துல தான் மகாகவி அவர், தோளிடை வன்பு நீ நெஞ்சகத்து அன்பு நீ அப்படிங்கிறார். அடுத்தடுத்த சொற்களில் எவ்வளவு முரண் பாருங்க. தோளிடை வன்பா, என்னோட தோளில் இருக்கக்கூடிய அந்த வலிமை நீ, அதே போல் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மென்மையான அன்பும் நீ அப்படிங்கிறார். எவ்வளவு கொண்டாடி இருக்கிறார் பாருங்க தமிழை. இப்போ பொதுவாக சொல்லுவோம், வீரமாக இருந்தோம் அப்படின்னா சாஃப்டாக அவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு நம்ம பொதுவான ஒரு கருத்து இருக்குது. அதே மாதிரி ரொம்ப மென்மையானவர்கள் வலிமையற்றவர்களாக இருப்பாங்கன்னு அதை உடைக்கிறாரு இந்த இடத்துல மகாகவி. தமிழன்னை எப்படிப்பட்டவள்? வலிமை மிகுந்தவளாகவும் இருக்கிறா, அதே போல் அன்பாகவும் இருக்கிறா அப்படின்னு. இதை தான் வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அப்படின்னு. இந்த அன்பு அப்படிங்கிறது அறம் சார்ந்தது, அது ரொம்ப அமைதியான மக்கள் சார்ந்ததுன்னெலாம் கிடையாது, வீரத்திற்கும் அதுவே துணைன்னு. இந்த அன்பு சகோதரர் பேசும்போது வீரத்தை பற்றி நிறைய அழகாக சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வீரம்னா என்ன தெரியுமா? ஒழுக்கம். எந்த ஒரு சூழல்லையும் ஒழுக்கம் தவறக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது வீரம். இவ்வளவு பெருமக்கள் நீங்கள் இந்த சன்மார்க்க நெறிய பின்பற்றி இதுநாள் வரைக்கும் நீங்கள் எத்தனை விஷயங்களை பார்த்துருப்பீங்க. இவ்வளவு பெரிய உலகத்தில் நிறைய விஷயங்களை நம்ம கடந்து போக வேண்டி இருக்கும். ஆனாலும் கூட ஜீவ காருண்யத்தை பின்பற்றி வாழணும் அப்படின்னு முடிவு செய்தால் அதில் மாறாத கொள்கையோடு ஆண்டாண்டு காலமாக வாழ்கிறீங்க இல்லையா, இது வீரம். இதை தான் நம்ம மகாகவியும் சொல்கிறார். அதே போல்
மகாகவிக்கு எப்பவுமே சாதாரணமாக யோசிக்க முடியாது. கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனை மிக்கவர். எப்பவுமே ஸ்டீரியோ டைப்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எப்பவும் ஒரே மாதிரியான சிந்தனைகளுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் காலம் வரைக்கும் அப்படி தான் பாடல்கள் வந்தன. ரொம்ப தமிழ் எல்லாருக்கும் எளிமையான ஒரு மொழியாக அப்போ இல்லை. ரொம்ப இலக்கணம் மெத்த படித்தவர்களும் செய்யுளெல்லாம் படித்து பொருள் புரியக்கூடியவர்களுக்கும் தான் தமிழ் மொழி இனிமை மிக்கதாக இருந்தது. பாரதி யோசிச்சார், எளியவர்கள் இலையிலும் தமிழை பரிமாற வேண்டும் அப்படின்னு இந்த வசன கவிதை அப்படிங்கிறத கொண்டு வந்த புரட்சி செய்தவர் மகாகவி. அவருடைய காலத்திற்கு பிறகுதான் தமிழ் யார் படித்தாலும் ரொம்ப புரிஞ்சுக்கிற அளவுக்கு எளிமையான ஒரு நடையோடு இருந்தது. வேற என்ன விஷயம் செஞ்சார் அப்படின்னா, எப்போவுமே இந்த பெண்களை ரொம்ப புனிதமாக ஆக்கி வச்சுருப்போம். நம்ம எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்ப நம்ம நதிகளுக்கெல்லாம் பெண்களுடைய பெயரை சூட்டுறோம். பொன்னி, வைகை, சரஸ்வதி, கங்கா, யமுனா அப்படின்னு தமிழ் அன்னையை கூட பெண்ணாக நம்ம கொண்டாடுறோமா. பாரதி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு தந்தையர் நாடு அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே அப்பாவுக்கு மரியாதையே கொடுக்கல. எந்த ஒரு செய்யுள்ளையும் அம்மா பெண் அப்படின்னு பாடிட்டு இருந்ததை நம்ம மகாகவி தான் முதல்ல ஒரு பாட்டில் என்னோட அப்பாவோட நாடு இது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பாடுறாரு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே, செந்தமிழ் நாடெனும் போதினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் அறம்பயர் போல் இளம் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே, செந்தமிழ் நாடெனும் போதினிலே. இந்த இடத்துல நீங்கள் நல்லா கை தட்டணும். ஆண்கள் தான் ரொம்ப நல்லா கை தட்டணும். உங்களை தான் ரொம்ப உயர்த்தி பாடியிருக்கிறாரு. இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து நாட்டு நலனையே சிந்தித்தவர் நம்ம பாரதி. அதே மாதிரி அவருக்கு எந்த அச்சமும் இருந்ததே கிடையாது. நமக்கெல்லாம் எதுக்கெடுத்தாலும் ஒரே கவலை. அதுவும் சில பெண்களுக்கு, எல்லாரையும் சொல்லலை, திருச்செங்கோட்டு பெண்கள் இல்லை, எங்கள் ஊர் பக்கம் மதுரையில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு கவலைப்படுறோன்னே தெரியாது. கவலையே இல்லைனா கூட என்ன இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கும், அப்போ நாளைக்கு ஏதோ கஷ்டம் வருமோ அப்படின்னு நினச்சி கவலைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் மகாகவி எதை பற்றியும் கவலைப்பட்டதே இல்லை. அவர் வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாக வாழ்ந்தவர். அச்சமில்லை அச்சமில்லைன்னா அச்சம் கிடையாது. நமக்கு நாளைக்கு பற்றின பயம் ரொம்ப அதிகம் இல்லையா? நம்ம பிள்ளைகளை நினச்சி நாளைக்கு என்ன செய்வோம், ஐயோ பிள்ளைங்க இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்குதே, ஒழுங்காக படிக்கணுமே, நம்ம பிள்ளை வேலைக்கு போகிறானே, பத்திரமா நல்லா வீடு திரும்பணுமே, நல்ல இடத்துல ஒரு திருமணம் செய்யணுமே, நல்ல மருமகள் வரணுமே. அது பெரிய கவலை இல்லை பெண்களுக்கு. நல்ல மருமகள் கிடைக்கணும், நல்ல மருமகன் கிடைக்கணும் அப்படின்னு 1000 கவலைகள் நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் பாரதியார் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இறைவனுடைய பாதத்தில் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த நிமிஷம் என்னவோ அதை பற்றி நாம் வாழணும், அதை பற்றி கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை சுகமானதாக இருக்குங்கிறார். யோசிச்சு பாருங்களேன், கவலைப்படுறதுனால நமக்கு என்ன ஆக போகுது? கவலைப்படுறதுனால ஏதாவது தீர்வு கிடைக்க போதா? ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு தானே யோசிக்கணும். இப்போது மகாபாரதத்தில் ஒரு காட்சி வருது, நச்சு பொய்கை சருக்கம் அப்படின்னு. இந்த வனவாசம் முடிஞ்சு அஞ்ஞாத வாசம் ஆரம்பிக்க போகிற தருணத்தில் இந்த பஞ்ச பாண்டவர்களும் வனத்தில் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும் தண்ணி குடிக்கணும்னா தடாகத்துக்கு தான் போகணும். அப்போ வாட்டர் பாட்டில்லாம் கிடையாது. 5 பேருக்கும் அப்படி ஒரு தாகம், எங்கே போய் தண்ணி குடிக்கிறது அப்படின்னு தெரியலை. அப்போ நகுலன் ஒரு மரத்து மேலே ஏறி தூரத்தில் ஒரு பொய்கை இருக்கிறத பார்த்து தர்மர்கிட்ட சொல்கிறாரு, அண்ணா நான் அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னோடனே சரி 4 சகோதரர்களும் அந்த இடத்துல
ஓய்வு எடுக்கிறாங்க. நகுலன் தண்ணி எடுக்கிறதுக்காக போயிட்டாரு. ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளையே காணும். நகுலன் போய், என்னடா ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளை காணுமே அப்படின்னு அடுத்து சகாதேவனை அனுப்புகிறாங்க. அவரும் போனார், ஆளை காணும். அடுத்து அர்ஜுனன், பீமன் 4 பேரும் போயாச்சு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அது ஒரு நச்சு பொய்கை. அந்த பொய்கையை ஒரு யட்சன் காப்பாற்றிட்டு வர்றான். அந்த இடத்துல தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அந்த யட்சன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணுமா. அப்படி பதில் சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கு மரணம். இதுதான் அந்த யட்சனோட ரூல். இது தெரியாமல் நகுலன் தண்ணி தாகத்தில் போகிறான். இப்போ நம்ம தண்ணி தாகத்தில் போகிறோம், ஒருத்தரோட கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருப்போமா? முதல்ல தண்ணியை குடிப்போம் அப்படின்னு தானே இருக்கும் தாகம். அதே ஒரு உணர்வில் நகுலன் தண்ணி குடிக்க போகும்போது யட்சன் குரல் கேட்குது, நகுலா, இது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பொய்கை, என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தண்ணி குடி அப்படின்னோடனே அதை அலட்சியப்படுத்திட்டு தண்ணி குடிக்கிறான். மயக்கம் அடைந்து மூர்ச்சை அடைந்து விழுந்துடுறான். இதே போல தான் பின்தொடர்ந்து போன சகாதேவனும் அர்ஜுனனும் பீமனும் மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. தர்மர் போகிறார். தர்மர் அவங்க எல்லாரையும் விட பெரியவர் இல்லையா, போய் 4 சகோதரர்களும் மயக்கமுற்று கிடக்கிறத பார்க்குறாரு. அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே அந்த அசரீரி கேட்குது. அந்த யட்சன் அதே விஷயத்தை தான் தர்மர்கிட்டையும் சொல்லுது. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, அதன் பிறகு நீ தண்ணி குடிக்கலாம், இந்த 4 பேரில் யாரோ ஒருவருக்கு வேணால் உயிரை திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லுது. சரி கேளு அப்படின்னு தர்மர் சொன்ன உடனே 100 கேள்விகள் அந்த யட்சன் கேட்டதான். நிறைய கேள்விகள் இருக்குது, அதில் ஒரு 2-3 கேள்வி மட்டும் சொல்கிறேன். பிறந்தும் அசையாதது எது அப்படின்னு கேட்குது. யாருக்காவது விடை தெரியுமா? பிறந்தும் அசையாதது எது? இல்லை, நான் என்னைய சொற்பொழிவாட்டர் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் எதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறேன்னா நீங்களாம் கவனிக்கிறீங்களான்னு நான் கவனிக்கிறதுக்காக கேட்குறேன். இன்ட்ராக்ட் பண்ணலாம்ல சார்? பிறந்தும் அசையாதது எது சார்? நீங்கள் ஏதாவது முயற்சி செய்யுங்களேன். முட்டையாம். எவ்வளோ சிம்பிள் பாருங்க, முட்டை தானே. பிறந்தும் அசையாதது முட்டை. சரி, ரொம்ப இந்த உலகத்தில் ரொம்ப வேகமானது எது அப்படின்னு யட்சன் கேட்குது. தர்மர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு, எது வேகமானது அப்படின்னு. உங்கள் மனசுக்குள்ளே இப்போ என்னெல்லாம் தோணும்? மனம். இந்த சாருக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. ஐயா உங்கள் பேர்? திருநாவுக்கரசு ஐயா. உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க. நல்ல ஒரு கிளாப் கொடுங்க. இவ்வளோதானா அவருக்கு? பாருங்கள், மனம் தான் ரொம்ப வேகமானது. இப்போ இங்கே சகோதரிகள் அம்மாமார்கள்லாம் உட்காந்துருக்குறீங்க. என்னதான் நான் பேசுகிறத கவனிச்சுட்டு இருந்தாலும் வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணமா அப்படின்னு 1 செகண்ட் வீட்டுக்கு மனம் போயிட்டு வந்துடுது இல்லையா? நாளைக்கு இங்கே உட்காந்துருக்குறோம், இப்போ போய் ராத்திரிக்கு சாப்பாடு எவ்வளோ நேரம் ஆகும், இந்த பொண்ணு எப்போ பேசி முடிக்கும், இல்லை பாதியில் எந்திரிச்சு போவோமா, இப்படிலாம் யோசிக்கிறீங்கல்ல. அந்த மனம் எவ்வளோ வேகமாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருது இல்லையா? இந்த நிமிஷம் கண்ணை மூடி நம்ம நிலாவில் இருக்கிற மாதிரி நினச்சி பார்க்க முடியும். இந்த நிமிஷம் நம்ம கண்ணை மூடி அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி நினச்சி பார்க்கலாம். இல்லை உங்கள் குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு நம்ம மனம் போகும் இல்லையா? அப்போ மனம் தான் இந்த உலகத்திலேயே வேகமானது. இப்போ தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. புல்லை விட அலட்சியப்படுத்தக்கூடியது எதுவாக இருக்கும்? புல்லுன்றதே ரொம்ப ஒரு அலட்சியமானது. இதை விட அலட்சியமாக எண்ண தகுந்தது என்ன உலகத்தில்? என்னவா இருக்கும்? முயற்சி பண்ணுங்களேன். எது அலட்சியமாக என்ன தகுந்தது? அந்த யட்சன் கேட்குது. அவதூறு. ரொம்ப அருமை. ஆனால் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி தர்மர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா கவலைன்னு சொன்னாராம். இதுதான் அதோடைய பதில். கவலைங்கிறது புல்லை விட அற்பமானதான். பாருங்க, எவ்வளவு பெரிய தத்துவத்தை ஒரே ஒரு கேள்வியில் கேட்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம மனசு நிறைய எமோஷன்களால் ஆட்பட்டு கொண்டே இருப்பது. நம்ம என்ன தான் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணினாலும் அந்த நவரசங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 9 இமோஷனும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்குமா. இந்த நிமிஷம் சந்தோஷமாக இருப்போம், கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் கவலை வரும், அந்த கவலையும் தொடர்ந்து இருக்காது, அப்புறம் இன்பம் வரும், அப்புறம் கோபம் வரும், அப்புறம் மகிழ்ச்சி, சிரிப்பு, இப்படி மாறி மாதிரி வரக்கூடியது தான் நம்முடைய இமோஷன்ஸ் தான். அப்போ இதில் நம்ம புல்லை விட அலட்சியமாக கவலையை எண்ணினால் மட்டுமே தான் அடுத்த விஷயத்தை நோக்கி நம்ம நகர்ந்து போக முடியும். இந்த விஷயத்தை 100% தெரிந்து வைத்திருந்தவர் நம்ம மகாகவி. அவர் எதுக்காகவும் கவலைப்பட்டதே கிடையாது. அந்த யட்சனாவது புல்லை விட அற்பமானது கவலைன்னு சொல்லுச்சு. ஆனால் நம்ம மகாகவி ஒரு பாட்டில் என்ன சொல்கிறார் தெரியுமா? யமனையே ரொம்ப புல்லை விட அற்பமானதுன்னு சொல்கிறாரு. காலா, உன்னை சிறு புல்லென மதிக்கிறேன் வாடா அப்படிங்கிறாரு. யாராவது சிந்திக்க முடியுமா? நம்ம காலனை புல்லென மதிக்கிறாரா? உண்மையிலேயே அதை செஞ்சாருங்க. திருவல்லிக்கேணியில் யானை அவரை தாக்கிய போது, இப்போ யானை நம்மளை தாக்கிருச்சுன்னா நமக்கு எவ்வளோ பயமாக இருக்கும்.
எந்திரிச்சு முதல்ல அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இருக்கு, இது பதிவாகவே இருக்கு. அவர் சொல்றாரு, நான் யாருன்னு தெரியாம யானை என்கிட்ட விளையாடிருச்சு அப்படின்னு சொன்னாராம். எவ்வளோ ஒரு கர்வம் பாருங்களேன். இந்த மாதிரியான துணிச்சல்லாம் யாருக்குங்க இருக்கும்? அவர் சொல்ல தகுந்தவர் இந்த வார்த்தையை. காலா, உன்னை சிறு புல்லென மதிக்கிறேன், வாடா சற்றே என் காலருகே உன்னை மிதிக்கிறேன் அப்படின்னு இருக்காரு பாருங்க. எல்லாமே மாயைன்னு புரிஞ்சு வச்சவர் பாரதி. அவர் சும்மா இல்லைங்க, உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாராம். என்ன நடக்குது, இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த வாழ்வு எப்படி ஆனது, வாழ்வின் பொருள் என்ன, சதாசர்வ காலமும் யோசிச்சிட்டே இருப்பார். இன்னைக்கு நமக்கு யோசிக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்குது? சரி, நம்ம கூட பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் குழந்தைங்க 5 நிமிடம் ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இந்த காலத்து பிள்ளைகளை நான் கேட்குறேன், தயவு செஞ்சு அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். இதை தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் பால்ய காலத்தில் இருக்கும்போது சும்மா உட்காந்துருப்போம் தெரியுமா? இந்த டிடியில் எப்போயாச்சும் ஒரு படம் போடுவாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம் வரும், இல்லை தினமும் நியூஸ் பார்ப்பாங்க. இதை தாண்டி பெரிதாக ஒரு டிவி நம்மளை ஆதிக்கம் செலுத்தலை. இல்லை 24 மணி நேரமும் நம்ம கையில் செல்பேசி வச்சுக்கிட்டலாம் நம்ம இல்லை. அப்போ ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு நமக்கு. அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம சிந்திச்சோம். ஓரளவு வாழ்க்கை என்னன்னு கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், நம்ம பிள்ளைகளை குறை சொல்கிறோம், அவங்களுக்கு சிந்திக்க எங்கே அவகாசம் கொடுக்குறோம்? இல்லை நம்ம அனுமதிக்கிறோமா? நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறோமா? 10 நிமிஷம் ஒரு பையனால் இப்போ சும்மா இருக்க முடியலைங்க. ஒரு ஆசிரியராக சொல்கிறேன், ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். இன்றைக்கு இப்போ 2000க்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சும்மா அவங்களால உட்கார முடியலை. ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்தாதான் அவன் மனசுக்குள்ளே என்ன அப்படிங்கிறத யோசிக்க முடியும். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி செல்ஃபோனில் ரீல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ரீல்ஸ் பார்க்குறாங்க, அதில் ஒரு கோவிலுடைய திருவிழாவோ இல்லை பூஜையோ காட்டுறாங்க, ரொம்ப நல்லது தான். இப்படி ஸ்வைப் பண்ண உடனே ஒரு பயங்கரமான விபத்து காட்சி அதில் வருது. அதை ஸ்வைப் பண்ணுறாங்க. அடுத்த காட்சி வேறு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு குடும்பத்தில் சாப்பிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்தது தொலைக்காட்சியில் உள்ள ஏதோ ஒன்று. இப்படி ஒன்றுடன் ஒன்று தொடர்பில்லாத விஷயங்கள் பார்க்கும்போது அந்த மனசுக்குள்ளே போகும்போது அது எவ்வளோ குப்பையாக மாறும்னு யோசிச்சு பாருங்க. அவனால் எப்படி சிந்திக்க முடியும்? பெற்றோர்களே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம பிள்ளைகளுக்கு தேவையானதை நம்ம சொல்லி கொடுக்கறத விட இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமானது, தேவையில்லாமல் அவன் மனசுக்குள்ளே என்ன கற்று வைத்திருக்கிறானோ அதை அப்புறப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை செய்ய தவறிட்டோன்னா ஒரு தலைமுறையே நம்ம சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் விட்ட குற்றம் நம்மளை சேர்ந்துடும். அதனால் உங்கள் பிள்ளைகள் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஒரு குழந்தைக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். ஒரு குழந்தைக்கு இசையில் ஆர்வம் இருக்கும், ஒரு குழந்தைக்கு படிக்கிறதுல ஆர்வம் இருக்கும். அதெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிச்சி ஒரு ஆக்கப்பூர்வமான செயலில் அவனை ஈடுபடுத்துகிற முயற்சியை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி பெற்றோர்களான நம்ம இருக்கிறோம். என்ன சொல்ல வரேன்னா, பாரதி அதில் கை தேர்ந்தவர். அப்படியே உட்கார்ந்து யோசிப்பார், வாழ்க்கை என்ன, இந்த வாழ்வு எப்படிப்பட்டது, எதற்காக பிறந்திருக்கிறோம், இதெல்லாமே நிலையானதே இல்லை அப்படின்னு அவர் கற்று வச்சிருக்கிறார். அப்பேற்பட்ட மகான் ஞானி அவர் சொல்கிறார், தன்னையே ஒரு கனவு அப்படிங்கிறார் ஒரு பாட்டில். இதெல்லாம் என்ன, 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் இப்படி இருந்திருக்காது, 100 வருஷத்துக்கு அப்புறம் இது இப்படி இருக்காது, அப்போ எல்லாமே ஒரு காணல் நீர் தானே அப்படிங்கிறார். பாரதி தமிழுக்கு நிறைய சொற்களை கொடுத்துருக்கிறார். ரெவல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆங்கில வார்த்தை, அதுக்கு தமிழில் புரட்சி அப்படின்னு சொல்கிறோம். புரட்சிங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம்ல, அதை உருவாக்கி கொடுத்ததே மகாகவி தான். நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அவர் பன்மொழி வித்தகர். புரட்சிங்கிற சொல்ல தமிழுக்கு கொடுத்தவர் பாரதி. இல்யூஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, காட்சி பிழை, ஒன்று தோணும் அது சரியா இல்லையா அப்படின்றது தான் இல்யூஷன். இது தமிழுக்கு தந்தவர் பாரதி. இது ஒரு பாடலில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. எல்லா உயிர்களையும் பார்த்து பாடுறாரு. நம்மளுக்கும் இந்த கேள்வி, இந்த பாடலெல்லாம் கேட்டு நம்ம சிந்திக்கணும். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்குற விஷயங்களை கேட்குறாரு. நிற்கக்கூடிய மரங்கள், நடக்கக்கூடிய உயிரினங்கள், பறக்கக்கூடிய பறவைகள், நீங்கள்லாம் கனவு தானா அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் சொல்கிறார். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம் தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களெல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ,
எப்பேற்பட்ட எத்தனை மொழி கற்றுக்கிட்டவர் சொல்கிறாரு பாருங்க. கற்றுக்கிட்டது கேட்குறதுல மாயை தானே. இந்த மாயைங்கிற சொல்ல கவனிங்க. எப்பேற்பட்ட விஷயத்த சொல்கிறாரு பார்த்தீங்களா? சொல்கிறாரு, வானகமே இளவெயிலே மரச்சரிவே, வானகமே இளவெயிலே மரச்சரிவே, நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ. வானகமே இளவெயிலே மரச்சரிவே, நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ. போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ. நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம்தானோ. பல தோற்ற மயக்கங்களோ. காலமென்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும், காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ. காலமென்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ. அடுத்துதான் ரொம்ப முக்கியம். இப்படியே பாடிக்கிட்டே போனால் சாதாரண கவிஞன். எங்க மகாகவி நிற்கிறார் தெரியுமா? காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைவதெல்லாம் காண்போம் என்றோ. அந்த இடத்துல ஒரு மோட்டிவேஷன் வருது பாருங்க. இதெல்லாம் இல்லாமல் போகுது நீ கவலைப்படுறியோ, அப்போ இல்லாமல் போனது ஒரு நாள் உன்னை வந்து சேரும்ல அப்படின்னு நம்ம இதில் பொருள் புரிஞ்சுக்கணும். காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறையும் என்றால் காண்போம் என்றோ, நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ. நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம்தானோ. பல தோற்ற மயக்கங்களோ. இதுதான் அந்த பாட்டு. நல்லா கை தட்டினீங்கன்னா தண்ணி குடிச்சிருவேன். இந்த மாயை அப்படின்னு சொல்கிறார்ல மகாகவி ரொம்ப அழகா. இந்த வாழ்க்கைங்கிறதே ஒரு மாயை. நேற்றிருந்தவங்க இன்னைக்கு இல்லை. நெருணல் உளனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை படைத்து இவ்வுலகுங்கிறார் வள்ளுவர். அதாவது இந்த உலகத்துக்கான பெருமை என்ன தெரியுமா? என்ன கிரேட்னஸ் தெரியுமா? இந்த உலகத்தோட கிரேட்னஸ் நேற்றிருந்தவன் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தோட பெருமையா. எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. திருக்குறள்லாம் சாதாரணமான ஒரு நூலே கிடையாது. எந்த உலகத்திலையும் எந்த மொழியிலையும் இது போன்ற பிரிதொரு நூல் இனி வாராது. அந்த அளவுக்கு பெருமை மிக்க நூல். ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எழுதுறாரு. இந்த உலகத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? நேத்திருந்தவன் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தோட சிறப்புன்னு சொல்கிறாருன்னா, எந்த அளவு வாழ்க்கை என்பதை மாயை என்று நம்ம முன்னோர்கள்லாம் புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதைத்தான் நம்ம பாரதியும் சொல்கிறார். சரி, இந்த மாயை அப்படிங்கிறத இவர் மட்டும்தான் சொல்கிறாரா அப்படின்னா இல்லை. நிறைய கவிஞர்கள் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. கம்ப ராமாயணத்தில் கம்பர் ஒரு பாட்டில் அழகாக சொல்கிறாரு, அலங்களில் தோன்றும் பொய்மை அறவென பூதம் ஐந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் அப்படிங்கிறார். அலங்களில் தோன்றும் பொய்மை அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்தில் இவ்வளோ விளக்குகள்லாம் இருந்திருக்காரு. தீபம் தானே வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஒளியில் லேசாக ஒரு இருட்டுக்குள்ளே ஏதோ அசைஞ்சாலும் அது அரவம்னு நினைப்பாங்களாம். நம்மளுக்கே அந்த பயம் இருக்கும்ல. சின்ன பிள்ளையில நம்ம ஒரு வயதுக்கு வருவதற்கு முன்னாடி இருட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தா ஏதோ அசைரமாக இருந்தால் நம்ம பயப்படுவோம்ல. ஆனால் அது உண்மை இல்லை, அது மாயை. அதை கம்பரும் பதிவு செய்கிறார் பாருங்க, அவ்வளோ அழகா. இப்படிப்பட்ட ரொம்பவும் வாழ்க்கை என்றால் என்ன என்று உணர்ந்து உயித்து வாழ்ந்த ஒரு கவிஞன் தான் மகாகவி. இப்போது நமக்கு சாப்பாட்டுக்கே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னா நம்ம மனது எப்படி இருக்கும்? ஆனால் அவர் அதெல்லாம் தாண்டின ஒரு மகாத்மாவாக வாழ்ந்திருக்கிறார். மகாத்மா காந்தியை சந்திக்கிறதுக்கு ஒரு நாள் போகிறாரு சென்னைக்கு. வேகமாக உள்ளே போகிறாரு. உள்ளே போய், மிஸ்டர் மகாத்மா காந்தி, நான் ஒரு மீட்டிங் வச்சுருக்கிறேன், உங்களால் நாளைக்கு அதில் கலந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து அவர் தேசப்பிதா, உலகமே அவர் என்ன சொல்ல போகிறாரு இந்தியாவுக்காக அப்படின்னு காத்து கொண்டிருந்த தருணம் அதெல்லாம். காந்தி பார்க்குறாரு, யார் இவர் அப்படின்னு பார்க்குறாரு. அன்றைக்கு தான் அவர் மகாகவியை முதல் முறை பார்க்குறாரு.
உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கே, நீங்கள் வேணால் உங்கள் மீட்டிங்கை இன்னொரு நாள் தள்ளி வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே மகாகவி சொன்னாராம், ஐம் சாரி, நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நாளைக்கு அந்த மீட்டிங் நடக்கும், ஓகே நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். என்ன ஒரு செல்ஃப் எஸ்டீம் அதுங்கிறது நம்மளுடைய மகாகவி கிட்ட தான் நம்ம பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு கவிஞன். ஒரு நாள் மகாத்மா காந்திக்கு இவர் கடிதம் எழுதினாராம். ரொம்ப சுவையான ஒரு சம்பவம். ஒரு கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறாரு, நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறீங்க, அதில் நம்மளுடைய நாட்டை சேர்ந்த ஏதோ ஒரு மொழியில் அந்த அறிக்கையை நீங்கள் சொல்லியிருக்கலாம், நீங்கள் ஹிந்தியில் கூட சொல்லியிருந்திருக்கலாம், பரவாயில்ல, ஆனால் இங்கிலீஷில் சொல்லியிருக்கீங்களே மிஸ்டர் காந்தி, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதினாரா காந்திக்கு. ஏன் நம்ம மொழியில் சொல்ல முடியாதா? நீங்கள் சொல்ல நினைக்கிற ஒரு கருத்தை நம்ம பாரதத்தில் இவ்வளோ மொழி இருக்குது, ஏதாவது ஒரு மொழியில் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் ஆங்கிலத்தில் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே மகாத்மா பாருங்கள், அவர் மகாத்மா இல்லையா, சிரிச்சுக்கிட்டே அதுக்கு பதில் எழுதினாராம், ஆமாம் மகாகவி பாரதி அவர்களே, நான் ஒப்புக்கிறேன், இனிமேல் அடுத்த முறை பேசும்போது உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கிறேன், நம்மளுடைய பிராந்திய மொழிகளில் எதுலையோ ஒன்றில் என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் எனக்கு ஒரு லெட்டர் எழுதுனீங்கல்ல, அதை நீங்கள் ஏன் இங்கிலீஷில் எழுதுனீங்க அப்படின்னு கேட்டாராம். மகாகவி எழுதின அந்த கோபமான கடிதம் ஆங்கிலத்தில் இருந்துச்சான். இப்படின்னு மகாத்மா திருப்பி லெட்டர் போட்டிருக்கிறார். அதுக்கு நம்மால் திருப்பி என்ன லெட்டர் போட்டார் தெரியுமா? என்ன போட்டிருப்பாருன்றதை நமக்கு சிந்திக்க முடியாது. கொஞ்சம் சிந்திங்களேன், என்னவா இருக்கும்? அவர் என்ன சொன்னாரா, மிஸ்டர் காந்தி, பிறரை குறை சொல்லவும் வசைபாடவும் ஒருபோதும் என் தாய்மொழியை நான் பயன்படுத்துவதில்லை. எவ்வளோ உயரிய சிந்தனை பாருங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம கற்றுக்கணும், நம்ம மொழி நம்ம அன்னையை போல, நம்ம தாய்கிட்ட நம்ம ஒரு வன் சொல்லோ அல்லது இன் சொல்லோ பேசுவோமா, அப்போ மொழிக்கு அந்த மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத மகாகவி இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுத்துருக்காரு, காந்திக்கும் சொல்லி கொடுத்தாரு அன்னைக்கு. அப்போ திட்டுவதற்கு என்னுடைய தாய்மொழியை பயன்படுத்தாத காரணத்தினால ஆங்கிலத்தில் எழுதுனேன்னு சொல்லிட்டாராம். சரி, இந்த பெண்களுடைய நிலை மகாகவியினுடைய காலத்தில் எப்படி இருந்ததுன்றதை சொல்லி தெரிய வேண்டாம். இப்போ ஒரு 2-3 தலைமுறைகளுக்கு முன்னாடியே கணவனும் மனைவியும் சேர்ந்து தெருவில் நடந்து போகிறதே பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அச்சப்படுவாங்க பெண்கள்லாம், இல்லை இப்படி தான் இருக்கணும்னு. அதெல்லாம் உடைச்சி, மூட நம்பிக்கைகளை உடைச்சி, பெண்களுக்கு கல்வி வேண்டும்னு பெரிதாக கேட்ட குரல் முதலில் வரலாற்றில் அது பாரதியினுடைய குரலாகத்தான் இருந்தது. இன்றைக்கும் பெண் குழந்தைகளுக்கு சில பிரச்சனை இருக்குது, சில பாதகர்களால், அது அன்னைக்கும் இருந்திருக்குன்றத மகாகவியோட சில வரிகள் நமக்கு சொல்லுது பாருங்க. ஓடி விளையாடு பாப்பான்னு ஒரு பாட்டில், பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. எப்படி தைரியம் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. எல்லா நேரத்திலையும் தீயவர்கள், மோசமானவர்கள் இருந்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க நம்ம நாட்டில். குழந்தைகள் கிட்ட அத்துமீறவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்களை பார்த்து பயம் கொள்ளாதே அப்படின்னு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தவர் நம்ம மகாகவி. இப்படி கொண்டாடுவார் குழந்தைங்களை. இப்போ நான் பாட்டு சொல்கிறேன், அந்த பாட்டுக்குள்ளே இருந்து மட்டும் எத்தனை வரிகள் எடுத்து இன்னைக்கு திரைப்படங்களுக்கும் சரி, தான் எழுதுகிற புத்தகங்களுக்கும் தலைப்பாக வச்சுருக்காங்கன்னு சொன்னால் மிகையே ஆகாது. அப்பேற்பட்ட ஒரு பாடல். சின்னஞ்சிறு கிளியே, சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேரே, ஓடி வருகையிலே கண்ணம்மா, கண்ணம்மா ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிர்
குளிருதடி. ஆடி திரிதல் கண்டால் உனை போய் ஆவி தழுவுதடி. உச்சிதனை முகர்ந்தால் கருவம் ஓங்கி வளருதடி. உச்சிதனை முகர்ந்தால் கருவம் ஓங்கி வளருதடி. மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி. மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி. கன்னத்தில் முத்தமிட்டால் கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கள்வெறி கொள்ளுதடி. உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி. உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணின் பாவையன்றோ கண்ணம்மா, என் கண்ணின் பாவையன்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதன்றோ, என் உயிர் நின்னதன்றோ, என் உயிர் நின்னதன்றோ. இவ்வளவு அருமை பாருங்க. இன்னும் சொல்லப்போனால் பெண் குழந்தைகள் சிசு கொலை அப்படிங்கிறது ஒரு 20-30 வருஷங்கள் முன்னாடி கூட தொடர்கதையாக இருந்தது. அப்பேற்பட்ட உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் மகாகவி ஒரு பெண் குழந்தையை எந்த அளவுக்கு பாடியிருக்கார் பாருங்க. திருக்குறளில் கூட ஒரு குறளில் வரும்ல, ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன் மகனை. அருமை சார். ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அது என்ன கேட்ட தாய்? ஏன் பார்த்த தாய் இல்லையா? பார்க்க முடியாது. அன்றைக்கு பெண்கள் வீடை தாண்டியே வெளியில் போக முடியாது. சமையலறை தான் அவங்க உலகமாக இருந்தது வள்ளுவருடைய காலத்தில். ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு அவ்வளவாக கல்வி அறிவு இல்லை. அப்போ உன் பிள்ளை இன்னைக்கு எவ்வளவு பெருமையாக எப்படி போர்க்களத்தில் சண்டை போட்டான் தெரியுமா அப்படின்றத செவி வழி செய்தியாக மட்டும்தான் ஒரு பெண் கேட்க முடிய சூழல் இருந்துச்சு. உன்னுடைய பிள்ளை எப்படி படிச்சிருக்கான் தெரியுமா, எப்படி அவனுடைய புலமையை சபையில் அவன் பேசினான் தெரியுமா அப்படிங்கிறத ஒரு தாய் கேட்க மட்டுமே செய்தான். அந்த காலகட்டமெல்லாம் எப்போ மாறுதுன்னா பாரதியை போல ஒரு புரட்சி கவி வரும்போது மாறுகிறது. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், அவர் பாரதி இல்லை, பாரதத்தின் தீ. நம்முடைய அறியாமை இருளை நீக்க வந்த பாரதத்தின் தீ தான் பாரதி. சரி, பாரதி யோசிக்கிறார், சரி இவ்வளோ விஷயங்கள் நம்ம இந்த தேசத்துக்காக நம்ம செய்கிறோம், பெண் கல்வி எல்லாமே சொல்கிறோம், ஆனால் படிப்பறிவில்லாத பெண்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு எப்படி நான் சொல்ல வர செயலை சொல்ல வர கருத்தை எப்படி அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்னு பாரதி யோசிக்கிறார். அப்போ யோசிக்கும்போது நமக்கு தான் இசை சார்ந்த ஒரு வாழ்க்கை தானே. நம்ம கோவில்களில் திருவிழானா நம்ம கும்மி அடிப்போம், பாடல்கள் பாடுவோம், இதெல்லாம் வச்சு சரி அப்போ ஒரு கும்மி பாட்டில் ஒரு புரட்சியை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஒரு கும்மி பாட்டு எழுதுறாரு. எல்லாருக்குமே ரொம்ப நல்லா நமக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு. கும்மியடி பெண்ணே கும்மியடி, எங்கும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கொண்டோம் என்று கும்மியடி. கும்மியடின்னு சொல்லிட்டார். இதுக்குள்ள என்ன விஷயம் சொல்றாரு பாருங்க. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிர்ந்தார். எவ்வளோ அழகு! வீட்டுக்குள்ளேயே பெண்ணை பூட்டி வைக்கக்கூடாது அப்படிங்கிறார். இந்த எண்ணம் அவருக்கு எப்படி வந்ததுன்னா, அவர் குருவாக நினச்ச நிவேதிதா அப்படின்னு ஒரு சகோதரி, அவரை ஒரு முறை பார்க்க போனாராம் பாரதியார். பார்க்க போயிருந்தப்ப அவர் இவரை வரவேற்று பேசிட்டு, நீங்கள் மனைவி வரலையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மகாகவி சொல்லியிருக்காரு, இல்லை நாங்கள் பொதுவாக இந்த மாதிரியான சந்திப்புகளுக்கு வீட்டில் இருக்க பெண்களை அழைச்சிட்டு வரமாட்டோம்னு சொன்னாராம். அந்த அம்மா திருப்பி ஒரு வார்த்தை கேட்டாங்களாம்,
உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கே சுதந்திரம் கொடுக்க முடியாத நீங்கள் எப்படி உங்கள் தேசத்துக்கு சுதந்திரம் கொடுப்பீங்க? எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுப்பீங்கன்னு கேட்டாங்களாம். அவங்க கேட்டது பெரிய விஷயம் இல்லை. அந்த காலத்தில் நம்ம ஆண்கள்லாம் உடனே கோவப்பட்டிருப்பாங்கல்ல, அது புரிஞ்சது பாருங்க மகாகவிக்கு. அடடா, இந்த அறியாமையே இத்தனை நாளாக நம்ம வச்சுருந்தோமே, இது நம்ம சிந்திக்கவே. ஏன்னா நம்ம வாழக்கூடியது, நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம சூழல், இதெல்லாம் ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம்னு தெரியாமலே சில விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே போவோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம சிந்திச்சு நிறையா படித்து, உண்மையாக சொல்லணுன்னா நிறைய இடங்களுக்கு பயணம் போய் பல்வேறுபட்ட மக்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், இதெல்லாம் பார்த்தாதான் நமக்கு அது தெரியும் இல்லையா? அதை தெரிந்து கொள்கின்ற, அதை அக்செப்ட் பண்ணி கொள்கின்ற ஒரு தன்மை நம்ம மகாகவிக்கு இருந்துச்சு. இன்றைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற குறைபாடு அதுதானே. நமக்கெல்லாம் தெரியும், எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, இவ்வளோ அனுபவம் இருக்குது, எனக்கு தெரியும் அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் நம்மளும் கூட யோசித்தோம் அப்படின்னா பாரதியை போல நிறைய விஷயங்களில் நம்ம விசாலமான ஒரு தன்மையை நம்ம அடைய முடியும். அதுக்கடுத்து அந்த கும்மி பாட்டில் இன்னொரு புரட்சிகரமான விஷயத்தை நம்ம மகாகவி சொல்கிறாரு. கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் அஃது பொதுவில் வைப்போம். கற்புன்னு சொல்கிறீங்கல்ல, அது பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஆணுக்கும் அப்படிங்கிறார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் அஃது பொதுவில் வைப்போம். வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுத்திடும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி. சரி, ஒரு பெண் படித்தா மட்டும் போதுமா? அவளுடைய கடமை என்ன அப்படிங்கிறத அடுத்த வரிகளில் சொல்கிறாரு பாருங்க. முக்கியமான வரிங்க இது. காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்தே. காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து. இது ஒரு வாழக்கூடிய கணவன் மனைவிக்கு எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. ஒரு பெண்ணுக்கு முதலில் அவள் மனம் விரும்புபவனை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சுதந்திரம் இருக்கணும். காதலன் ஒருவனை கைப்பிடிக்கணும். கைப்பிடிச்சாச்சு, அவ்வளோதானா? இப்போ திரைப்படங்கள்லாம் பார்க்குறோம், நிறையா காதலர்கள் அவங்க காதலில் வரக்கூடிய தடை கடைசி கல்யாணம் ஆனோடனே சுபம் அப்படின்னு போட்டு முடிச்சிருவாங்க. எல்லா படமும் அப்படி தான் முடியும். அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, திருமணம் ஆகுது, ஒரு பெண் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஒரு வீட்டுக்கு வர்றா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எனக்கு அது பெண்கள்கிட்ட ரொம்ப வியப்பான ஒரு விஷயம். என்கிட்டையும் தான். இப்போது நம்ம திருச்செங்கோட்டில் எவ்வளோ மரங்கள் இருக்குது, அந்த இடத்துல கூட ஒரு மரத்தை பார்த்தேன். ஒரு 25 வருஷம் பழமையான ஒரு மரத்தை வேரோடு அப்படியே பெயர்த்துட்டு போய் இமயமலையில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இல்லை இமயமலை கூட வேண்டாம், இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குன்று, இந்த திருச்செங்கோடு மலை மேலேயே போய் வைக்கிறோன்னா அந்த மரம் தழைக்குமா? நிச்சயமாக தழைக்காது. ஆனால் ஒரு பெண் எங்கேயோ பிறக்கிறா, எங்கேயோ வளர்றா. ஏதோ ஒரு பெற்றோருக்கு அவர்களுடைய வீட்டில் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இப்படி வளரக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்தினால இன்னொரு வீட்டுக்கு வர்றா. வந்த நாள் முதல்ல அந்த வீட்டுக்கு தேவையான என்ன, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழல் என்ன, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் என்ன, அவங்களுடைய வழிபாடு முறைகள் என்னன்னு எல்லாத்தையும் அவள் அடாப்ட் பண்ணிக்கிறாள். பெண்ணை விட சிறந்த சக்தி இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? தன்னோட குலதெய்வத்தை மாற்றிக்கிறாள். அதனால் வரைக்கும் ஒரு குலதெய்வம் பெண்களுக்கு, யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம் ஆண்கள். ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை அவள் வச்சுக்கிறா. தன்னுடைய முதல் எழுத்தையும் தலையெழுத்தையும் சேர்த்தே மாற்றிக்கிறாள். அது வரைக்கும் அப்பா தான் ஃபஸ்ட்டு லெட்டர் இனிஷியல், அதுக்கப்புறம் கணவன். அப்போ பெண் அப்படிங்கிறவ எவ்வளோ பெரிய சக்தி. இதை நம்ம மகாகவி உணர்ந்ததுனால தான் சொல்கிறாரு, படிங்க, படித்து காதலித்து திருமணம் செய்து கொண்டு உங்களுடைய கணவன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் உறுதுணையாக இருங்க அப்படிங்கிறார். அப்போ பாருங்கள், அந்த ஈக்குவாலிட்டி இன்றைக்கி தான் பேசுகிறோம் நம்ம அதெல்லாம் பற்றி. ஒரு பெண்ணுக்கு சமநீதி வேண்டும் அப்படிலாம் பேசுகிறோம். அதெல்லாம் அன்றைக்கே பேசினவர் நம்ம பாரதி. காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்தே. மாதரங்கள் பழமையை காட்டிலும் மாற்றி பெறச் செய்து வாழ்வோமடி. முன்னாடி நமக்குன்னு ஒரு தடங்கள் இருந்தது, இவ்வளோதான் எல்லைன்னு இருந்தது, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதுதான் ஒரு பெண்ணுடைய சக்தி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடலில். அடுத்து நம்ம தேசிய கொடி இருக்குல்ல, அது பற்றின சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன்.
நான் சொன்னேன்ல, கனவுலகத்திலே மிதக்கக்கூடியவர் பாரதி. அவருடைய ஞான ரதம் அப்படின்ற ஒரு புத்தகம் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் படித்து பாருங்கள். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால் ஒரு இடத்துல உட்காந்து மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞான ரதத்தை கிளப்பி அவர் பாட்டுக்கு சஞ்சாரிச்சிட்டு இருப்பாராம், கிரகங்களெல்லாம் தாண்டி. அந்த மாதிரி ஒரு நாள் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மனசுக்குள்ளேயே இதை மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சயின்ஸ் இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ, எதை பற்றி ஓயாமல் சிந்திக்கிறோமோ அது நடந்துருமா. அது நேர்மறையானதாகவும் இருக்கலாம், எதிர்மறையானதாகவும் இருக்கலாம். மனத்திற்கு அந்த ஆற்றல் உண்டு, இந்த பிரபஞ்சத்திற்கு அந்த சக்தி உண்டு அப்படிங்கிறத இப்போ தான் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு அதுக்கு பேர். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். ஆக எப்போவுமே நல்ல விஷயங்களையே சிந்திக்கணும் அப்படிங்கிறதா நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறது. அப்படி அவர் யோசிச்சிட்டே இருக்கிறார். இதில் என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்னா, பாரதி மறைந்த போது நம்ம பாரதம் சுதந்திரமே பெறவில்லை. ஆனால் சுதந்திரத்தை பற்றி நிறைய எழுதிட்டார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே எல்லாம் கற்பனை தான். கிடச்சதா இல்லையா நமக்கு? அவர் அப்படி ஒரு கற்பனா சக்தி மிகுந்தவர். அவர் எண்ணம் தான் நமக்கு செயலானது. அதுபோல் தேசிய கொடி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நிவேதிதா அவர்களுடைய மேற்பார்வையில் இவர் ஒரு தேசிய கொடியை மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிறார். இன்றைக்கு நம்ம தேசிய கொடி அப்படி இல்லை தான். ஆனாலும் கூட அவர் வடிவமைத்த, அவர் யோசித்த அந்த கொடியை அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கி நம்ம தேசிய கொடியை அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது பாட்டு எழுதுகிறார், தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர்னு எழுதினார்ல. இந்த மணிக்கொடி அப்படிங்கிற சொல் இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றார் தெரியுமா? கம்பராமாயணத்தில் மிதிலை நகருக்குள்ளே, சீதா இருக்கக்கூடிய ஊருக்குள்ளே போகிறார் விஸ்வாமித்திரரும் நம்ம ராமனும் உள்ளே நுழையும் போது அந்த கொடி வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அசைஞ்சிச்சான். அழகான ஒரு பாட்டு. மையரு மலரின் நீட்சி யான்செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழு மணிக்கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச் செங்கன் ஐயனை ஒல்லை வா என்று அழைப்பது போன்றதம்மா அப்படின்ற கம்பராமாயணத்தில் அந்த மணிக்கொடிங்கிற சொல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நிறைய பெருமக்கள் செய்கிறாங்க. நிறைய கவிஞர்கள் ஒரு இலக்கியத்திலேருந்து சொல்ல கையாளுவது என்பது மரபு தான். அப்போ அந்த மணிக்கொடியை எடுத்துகிட்டு நம்ம கொடிப்பாடலில் வைக்கிறாரு நம்ம பாரதி. சரி, இந்த கொடி பற்றி வேறு என்ன பாடல்கள் இருக்குன்னா, சிலப்பதிகாரத்தில் இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி கோவலனும் கண்ணகியும் கூட மதுரைக்குள்ளே நுழையிறாங்க. அப்போ அங்கேருந்த கொடி வராதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அசைஞ்சதாக இளங்கோவடிகள் எழுதியிருக்கிறார். இதுக்கு பேர் தற்குறிப்பு ஏற்ற அணின்னு பேர். போருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பது போல் மறித்து கைகாட்ட அப்படின்னு வரும். அப்போ இந்த கொடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருந்திருக்கு. மகாபாரதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, ஈண்டு நீவரினும் எங்கள் எழிலுடை எழிலி வண்ணன் பாண்டவர் தங்கட்கல்லால் படைத்துணை ஆக மாட்டான் மீண்டு போகென்று அந்த வியன் மதில் குடுமிதோறும் பதாகை ஆடைகளால் தடுப்ப போன்ற. என்ன பொருள் அப்படின்னா, கிருஷ்ணர் யார் பக்கம் இருக்கணும் அப்படின்னு ஒரு சண்டை வந்ததில்ல, துரியோதனன் அவர் என் பக்கம் அப்படின்னு சொன்னாங்க, கௌரவர்கள் பக்கமா அல்லது பாண்டவர்கள் பக்கமானு யோசிக்கும் போது கிருஷ்ணரை கூப்பிடுறதுக்காக இவர் போறாராம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மதிலில் இருந்த கொடி கிருஷ்ணர் வரமாட்டார், அவர் பாண்டவர் கூட தான் நிற்பார் அப்படின்னு அசைவதாக இருக்குது. அப்போ கொடி அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இந்த நம்ம மகாகவி நமக்காக வடிவமைச்சார் இல்லையா, அந்த கொடியில் வஜ்ராயுதம் அப்படின்னு ஒரு சிம்பல் இருந்தது. அதை போய் தேடி படித்து பாருங்கள். வஜ்ராயுதம் அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நமக்கு ஒரு புராண கதை இருக்குது, பாகவதமில் ஒரு கதை இருக்குது. அதில் ஒரு முனிவர் ததீசி, சாருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க, பேச்சாளர். ததீசின்ற ஒரு முனிவர் ரொம்ப நல்லவராம், யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவுக்கும் போக மாட்டார். அதனால யாருக்கும் தொந்தரவுக்கு போகாமல் இருந்தாலே கடவுளுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். நம்ம வேறு எதுவும் செய்ய தேவையே இல்லை. ஒருத்தருக்கு போய் நல்லது பண்ணணும்னா இல்லை, குறைந்தபட்சம் அடுத்தவருக்கு இம்சை கொடுக்காமல் இருந்தாலே அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். அப்படி அவர் பாட்டுக்கு அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கிற போது வழக்கம் போல் ஒரு அசுரன், விருத்ராட்சரன் சொல்லிட்டு பயங்கரமான ஒரு சக்தியெல்லாம் கொண்டு மக்களை துன்புறுத்தி கொண்டு இருந்த ஒரு அசுரன். அவனை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட போய் தேவர்கள்லாம் முறையிடுறாங்க. அவர் சொல்கிறாரு, ததீசி முனிவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் எவ்வளவு கடவுள் இல்லையா, நேரடியாக சொல்லாமல் அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் யோசனை வச்சுருப்பாருன்னு அனுப்பிடுறாரு. ஏன் அவர்கிட்ட போக சொன்னார்னா, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி தேவர்கள் தங்களுடைய ஆயுதங்களெல்லாம் கொண்டு போய் ததீசி முனிவர்கிட்ட கொடுத்து, அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்திரமா வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க, திருப்பி வாங்கிக்கவே இல்லை.
இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க திருப்பி வந்து கேட்கலன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆயுதங்கள் எல்லாம் உருக்கி அவர் சாப்பிட்டுட்டாராம். அதை குடித்த உடனே அது எல்லாம் போய் அவர் முதுகெலும்பில் உறைஞ்சு அது அவ்வளோ ஒரு வலிமை மிக்க ஒன்றாக அவருடைய முதுகெலும்பு மாறி இருக்கு. இப்போ மகாவிஷ்ணு அனுப்புகிறாரு. யார் அனுப்புகிறாரு? தேவர்களை ததீசி முனிவரை போய் பாருங்கள், அந்த விருத்ராட்சரனை கொல்றதற்கு அவர் ஒரு உபாயம் வச்சுருப்பாருன்னு அனுப்புகிறாரு. அதே போல் ததீசி முனிவரும் இவங்க வந்த உடனே அவரே சொல்கிறாரு அவனை யாராலையும் கொல்ல முடியாது, ஒரே ஒரு ஆயுதம் தான், அது என்ன தெரியுமா? என்னுடைய முதுகெலும்பு அப்படிங்கிறார். நம்மெல்லாம் சொல்லுவோமா? நினச்சி பாருங்க. அதுவும் எப்படிப்பட்ட மரணம் தெரியுமா அவருக்கு? அவர் சொல்கிறாரு, அவ்வளவு ஈஸியாக என்னால் மரணிக்க முடியாது, நான் என்னுடைய உடம்பு முழுக்க உப்பை தடவிக்கிறேன், ஒரு பசுவை அழைத்து வந்து அதை நாவால் நக்க சொல்லுங்கள், என்னுடைய சதையெல்லாம் விழுந்துடும், அந்த முதுகெலும்பை எடுத்துகிட்டு போய் ஆயுதமாக்கி நீங்கள் விருத்ராட்சரனை கொன்னீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படியே செஞ்சாங்க. சில இடங்கள் நமக்கு கேட்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் இப்பேற்பட்ட தியாகங்கள் எல்லாம் நடந்திருக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த பூமி மாதா நம்மளை தாங்கிட்டுருக்கா. அப்படி நிறைய பெருமக்களுடைய தியாகம் தான் இன்றைக்கு நம்ம உயிர் வாழ காரணமாக இருக்குது. அதில் ஒருவர் ததீசி முனிவர். சரி, அப்படி அவருடைய முதுகெலும்பிலிருந்து எடுத்துகிட்டு போய் செஞ்ச ஆயுதத்துக்கு பேர் தான் வஜ்ராயுதம், இந்திரனுடைய ஆயுதம். சரி, இதை ஏன் பாரதியார் கொடியில் வச்சுருப்பாரு? யோசிச்சு பாருங்க. ஏன்னா தியாகத்தின் சின்னம் அது. ததீசி முனிவரை போய் யாரும் கொண்டு அழிக்கலை. யோசிச்சு பாருங்க. அவரே சொல்கிறாரு, என்னுடைய முதுகெலும்பை எடுத்துக்கோ. எப்பேற்பட்ட தியாகம்! இதை விட தியாகம் செய்ய முடியுமா நம்ம யாராலையும்? அப்போ மகாகவி என்ன நினைத்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னா, ததீசி முனிவரின் தியாகத்தை போல இந்த பாரதத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் தன்னை எந்த நிலையிலும் இழக்க தயாராக இருந்தால் மட்டுமே நாம் சுதந்திரம் அடைய முடியும் என்று எண்ணியதால தான் அதை குறிப்பிடும் விதமாக அந்த கொடியில் வஜ்ராயுதத்தை வச்சிருக்கலாம் அப்படின்னு என்னுடைய எண்ணம். இது நமக்கு புரியுதில்ல. அதை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு மகான் எதற்காக வஜ்ராயுதம்? எத்தனையோ ஆயுதங்கள் இருக்குது, எவ்வளவோ புராண கதைகள் சொல்லப்படுது, ஆனாலும் ஏன் வஜ்ராயுதத்தை வச்சுருப்பாங்கன்னா இதுதான். இன்றைக்கும் பரம்வீர் சக்கரான்னு ஒரு விருது இருக்கு இல்லையா, அதுலேயும் அந்த வஜ்ராயுதத்துடைய சின்னம் இருக்கும். அது தியாகத்தின் சின்னமாக இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது. அதே போல் நம்ம மகாகவி ஒரு தீர்க்க தரிசிங்க. சில பேர் தான் ஃப்யூச்சரில் என்ன நடக்கணும்னு விரும்புவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, அது நடக்கும். நமக்கு இன்றைய பொழுதில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலேயே நம்ம உழன்று கொண்டு இருக்கிறதுனாலையும், நமக்கு இன்றைக்கு என்ன செய்வோம் நாளைக்கு என்ன செய்வோம்னு யோசிக்கிறதுனாலையும் நம்மளால் அதை தாண்டி போக முடியலை. சில பேர் மட்டும்தான் அதில் ஜெயிச்சிருக்காங்க. அதில் முக்கியமானவர் மகாகவிங்கிறதுனால அவர் என்ன கனவு காண்றார் தெரியுமா? அவர் ஒரு பாடலில் சொல்கிறாரு, காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியிலே கேட்பதற்கு ஓர் கருவி செய்வோம் அப்படிங்கிறார். அவருடைய காலத்தில் வானொலி மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. வானொலியே ரொம்ப ரேர். ஆனால் யோசிச்சு பாருங்கள், காசியில் ஒருத்தர் பேசுகிறார், அது காசியில் பேசக்கூடிய புலவருடைய ஸ்பீச் காஞ்சிபுரத்தில் கேட்கணுமா? இன்றைக்கி நான் பேசுகிறேன், இது லைவா சார்? லைவ். இது அமெரிக்காவில் கூட கேட்கலாம்ல. அப்போ இதுதான் பாரதி கண்ட கனவு. எப்பேற்பட்ட ஒரு விசாலமான கனவு பாருங்கள். காசியில் பேசுகிறது காஞ்சிபுரத்தில் கேட்கணும் அப்படின்னு நினச்சாரு. இன்றைக்கி நடந்துருச்சா? அவரை போல் நேர்மறையான எண்ணத்தோடு நாம் எப்பையும் இருக்கணும். அதனால தான் பாவேந்தர் பாரதிதாசன் தன்னுடைய பெயரையே தாசன்னு மாற்றி வச்சுக்கிட்டார், பாரதியை பார்த்து வியந்து. அந்த மாதிரி மகான்கள் எல்லாம் இந்த பூமியில் அவதரிப்பது ரொம்பவும் அரிதான ஒரு செயலாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மனம் அப்படிங்கிறது ரொம்ப விசித்திரமானது. அதை நம்ம கண்ட்ரோல் செய்ய பழகிட்டோன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஞானரதம்னு ஒரு நூலில், அது என்ன நூல் அப்படின்னா, மகாகவி ஒரு இடத்துல இருந்தபடியே சர்வலோகங்களில் சஞ்சரிக்கிற மாதிரி காட்சிகள்லாம் வரும். அதில் முதல் அத்தியாயத்தில் இவர் அந்த ஞான ரதத்தில் போகிறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஞான ரதம் ஏறி போகிறாரு, அவர் உலகத்துக்கு போகிறாரு. அந்த உலகத்துக்கு பேர் உபசாந்தி உலகம். சாந்தினா அமைதி, உபசாந்தி அப்படின்னா கொஞ்சம் அதற்கு உபசாந்தி அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சாந்தி கொடுக்கக்கூடிய ஒரு உலகத்துக்கு போகிறாரு. அந்த கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு. அங்கே இருக்கிற காவலன் சொல்கிறான் பாரதி கிட்ட, நீ உள்ளே போகணுமா அப்படின்னு. ஆமாம், நான் உள்ளே போகணும், எனக்கு இந்த சாந்தி உலகத்தை பார்க்கணுன்னே அவன் சொல்கிறான், உன்னுடைய மனத்தை, அதாவது உன்னுடைய மனசாட்சியை நீ இங்கே கழட்டி வச்சுட்டு தான் உள்ளே போக முடியும், அது இந்த உலகத்தோட ரூல் அப்படின்னு சொல்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது அத்தனையும் மகாகவியுடைய கற்பனை.
உன்னுடைய மனதை கழற்றி வைத்து விட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே பாரதி முடிவு பண்ணுறாரு, சாச்சா என் மனசு இல்லைன்னா நான் எப்படி இத்தனை இன்பங்களையும் நான் நுகர முடியும்? நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த கஷ்டத்தை எனக்கு உணர வைப்பது என்னுடைய மனம்தானே, அதையெல்லாம் நான் கழட்டி வச்சுட்டு வர முடியாது, அப்படிலாம் அவன் உலகத்துக்குள்ளே நான் வர வேண்டிய அவசியம் இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டு தான் எழுதியிருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எப்போதும் நம்முடைய மனத்திற்கு விரோதமான விஷயங்களையோ அல்லது மனசாட்சிக்கு விரோதமான செயல்களையோ நாம் செய்யக்கூடாது. இதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு, மனத்துக்கண் மாசிலனாதல். அது என்ன மனத்துக்கண் மாசிலனாதல்? ஒரு தவறான எண்ணம் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு திருடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒருத்தனுக்கு தோணிருச்சு. அப்போ போய் திருட போகிறான் அப்படின்னா அது செயல், அது 2வது கட்டம். முதல்ல என்ன தோணும்? மனசில் தானே தோணும். மனசில் தோன்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் உலகத்தில். அவன் செஞ்சதுக்கப்புறம் தானே அது உலகத்துக்கு தெரியும். இப்போ நம்மளுடைய செயல்ங்கிறது பிறரால் கவனிக்கப்படுவது, ஆனால் மனத்துக்குள்ளே நினைக்கிறது நமக்கு மட்டும்தானே தெரியும். இன்றைக்கும் நமக்கு நிறைய ரகசியங்கள்லாம் இருக்கும்ல, நிறைய தீய எண்ணங்கள்லாம் கூட இருக்கும். இப்போ யாருமே 100% நான் பெரிய மகாத்மாலாம் சொல்ல முடியாது, ஏன்னா வாழக்கூடிய உலகம் அப்படி இருக்குது. ஆனாலும் கூட பாரதி என்ன சொல்கிறாரு, உன்னுடைய மனத்துக்கும் நீ நல்லவனாக இரு. இதை தான் வள்ளுவமும் சொல்கிறது. மனசுக்குள்ளேயே நீ நல்லவனார், உனக்கு நீ முதல்ல உண்மையாக இருந்தனா அதுவே போதும் அப்படின்னு அவர் நினச்சதுனால தான் அந்த மகானை இன்றைக்கு இந்த 21st செஞ்சுரியில் இத்தனை அறிவியல் மாற்றங்கள் வந்த பிறகும் நாம் இவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடத்துல வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, ஒருபோதும் மகாகவி அவருடைய மனத்திற்கு அவர் துரோகம் செய்ததே கிடையாது. மனசாட்சி மீறி அறம் தவறி அவர் நடந்ததே கிடையாது. அவருடைய மனசை அவர் அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டார். அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாராம். ஒரு கடற்கரைக்கு போனால் உட்காந்து அப்படியே பார்த்து, ஆஹா இந்த மேகம் எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த கடல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உடனே ஒரு கற்பனை உலகத்துக்கு போயிடுவாராம். ஒரு அழகான பாடல் இருக்குது, மாலை பொழுதில் ஒரு மேடை மிசையே வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன். மாலை பொழுதில் ஒரு மேடை மிசையே வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன். மூலை கடலினயம் வானவளையம் முத்தமிட்டே தழுவி முகிழ்தல் கண்டேன். நீல நெருக்கிடையில் நெஞ்சு செலுத்தி நேரம் கழிவதிலும் நினைப்பின்றியே சால பல பல நற்பகற்கனவில் தன்னை மறந்தலயம் தன்னில் இருந்தேன். மாலை பொழுதில் ஒரு மேடை மிசையே வானையும் கடலையும் நோக்கியிருந்தேன் அப்படின்னு எழுதுறாரு. ஒரு சாயங்கால வேளையில் அழகாக ஒரு கடற்கரையில் போய் உட்காந்துட்டு சும்மா வானத்தை பார்த்து கடலை பார்த்து உட்கார்ந்துருக்கிறார். சும்மா அப்படின்னு நான் சாதாரணமாக சொல்கிறேன், அவருக்கு அது எவ்வளோ பெரிய கற்பனையை கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த வானமும் பூமியும் சேர்ற இடத்த பார்த்து அகமகிழ்ந்து உட்கார்ந்துருந்தாராம். அந்த சமயத்தில் பின்னாடி யாரோ வந்து அவரை கண்ணை பொத்தி கண்ணை மறைச்சிட்டாங்களாம். யார் இது அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாராம்? யாருன்னு கேட்கலையாம், கையை இப்படி தொட்டு பார்த்தாராம். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து வந்த நறுமணத்தில் யாருன்னு கண்டுபிடிச்சாராம். அவங்க போட்டிருந்த உடை இருக்குல்ல, அந்த பட்டாடையில் கண்டுபிடிச்சாராம். யாருக்கிட்ட ஏமாத்துற, நீ தான், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாராம். எவ்வளோ அழகு பாருங்களேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான அந்த ஒரு சொல்கிறாரு, எனக்கு எப்படி தெரியுமா உன்னை கண்டுபிடிச்சேன், ஓங்கி வரும் உவகை ஊற்றில் கண்டுபிடிச்சேன், ஒட்டுகிற 2 உள்ளத்தின் தட்டில் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறார். எவ்வளோ அழகு பாருங்கள். ஆங்க பொழுதில் என் பின்புறத்திலே ஆள் வந்து நின்றனது கண்மறைக்கவே பாங்கினிற் கையிரண்டும் தீண்டியறிந்தேன் பட்டுடை வீசு கமல் தன்னிலறிந்தேன் ஓங்கி வரும் உவகை ஊற்றில் அறிந்தேன் ஒட்டும் 2 உளத்தின் தட்டில் அறிந்தேன் வாங்கி விடடி கையை ஏடி கண்ணம்மா மாயம் எவரிடத்தில் என்று மொழி
மாலை பொழுதில் ஒரு மேடை மிசையே வானையும் கடலையும் நோக்கி இருந்தேன். இந்த பாட்டில் என்ன நடந்திருக்கும்னு நம்ம யூகிச்சு பார்ப்போம். இவர் கடற்கரையில் உட்காந்து கடலை பார்த்து உட்காந்துருக்காரு, இது மட்டும்தான் நிஜம். பின்னாடி ஒரு பெண் கண்ணை மறைச்சது, இவர் உணர்ந்த விஷயங்கள் எல்லாமே அவருடைய கற்பனை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்தை நாம் திரும்ப 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 மனதாலையும் நினைவாலையும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது நிஜமாகும். அப்போ இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கான நோக்கம் என்ன? எல்லாரும் ஒரு ஜீவகாருண்யத்தை பின்பற்றணும், இந்த உலகம் சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லாரும் நலமாக இருக்கணும், இந்த பூமி உய்யணுங்கிறது தான். ஆக இதை நம்ம திரும்ப 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 நீங்கள் எத்தனை முறை நினைக்கிறீங்களோ நிச்சயமாக ஒரு நாள் இந்த பூமி நாம் எண்ணியபடி மாறும். நம்ம கவலையே படக்கூடாது, ஒரு சின்ன கவலை கூட நமக்கு வரக்கூடாது. நமக்கு எப்பயுமே ஒரு சந்தேகம் இருக்கும், என்னடா இப்படிலாம் நடக்குது, இவ்வளோ அக்கிரமம் நடக்குது உலகத்தில். இப்போ நிறையா இந்த செய்திகள்லாம் நம்ம வீட்டு வரவேற்பறைக்கு இல்லை, நம்ம உள்ளங்கையிலே வருது. பார்த்துட்டு நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, இப்படி போகுதே இந்த உலகம் என்ன ஆகும். யோசிக்கவே வேண்டாம், ஒரு சிறு துளி பெருவெள்ளம். நம்முடைய நல்ல எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் ஒரு நாள் சூரிய பிரகாசமாக மாறி இந்த பூமி தாயை மறுபடி காப்பாற்றும்னு நம்ம நம்பணும். முதல்ல நம்பினாதான் இந்த உலகம் அப்படி மாறும். இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த அழகான மகாகவியுடைய இந்த கவிதை நமக்கு சொல்கிறது. அடுத்து ஒரு பாட்டு, பார்க்குற இடத்துலலாம் கண்ணன் தான் அவருக்கு இல்லையா. கண்ணனை பற்றி பாடாத விஷயம் இல்லை மகாகவி. எதை பார்த்தாலும் இன்றைக்கு உனக்கு எந்த பறவை ரொம்ப பிடிக்கும், இந்த கேள்வி நம்ம எல்லாருமே எதிர்கொண்டிருப்போம். எந்த பறவை பிடிக்கும்னா உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க, எனக்கு இந்த பறவை பிடிக்கும். நினச்சிட்டிங்களா? யாராவது காகத்தை நினச்சிங்களா? மாட்டோம். நீங்கள் நினச்சிங்களா? ஐயா கிரேட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. உயர்வான மனிதன், ரொம்ப நல்லா கை தட்டுங்களேன். எவ்வளவு பெரிய செயல் தெரியுமா? உண்மையிலே நீங்கள் மிகச்சிறந்த ஒரு தலைமையின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் பெருமைப்பட்டுக்கங்க. அப்போ நம்ம யாரும் கூட அந்த காகத்தை நினைக்கிறது இல்லை. ஏன்? நம்மளே அப்படி தான் இருக்கோம் பார்த்தீங்களா. அந்த புற அழகு அது கருப்பாக இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம என்ன நினச்சிருப்போம்? ஒரு குயிலை நினச்சிருப்போம், இல்லை கிளியை நினச்சிருப்போம், இல்லை மயிலை கூட சில பேர் நினச்சிருப்போம், வண்ண வண்ண தோகைகள் உள்ளதுன்னு. காகத்தை யாராவது நினைக்கிறோமா? ஆனால் காகம் தாங்க எல்லா பறவையை விட உயரியது. தனியாக சாப்பிடாதுங்க. ஒரு சாப்பாடை வச்சு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கா கா கான்னு கரைந்து கூட்டத்தோட உணவு உண்ணக்கூடியது. அப்போ குணம் என்பதை நம்ம முதல்ல மதிச்சிருக்கோமா? கேள்வி வருதா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. நம்ம மாறணும். நிறைய நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சுத்தம் பண்ணிட்டோம்னாலே உலகம் மாறும். மகாகவி பாருங்க, பாட்டு எடுக்கிறாரு. முதல் வரியே, காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. ஃபஸ்ட்டு காகத்தை தான் சொல்கிறாரு. காக்கை சிறகு வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. நம்மலாம் மேகத்தை சொல்லுவோம், இல்லை ஒரு பெண்ணுடைய கூந்தல் என்னமா சொல்லியிருக்கலாம். காகத்தை ஏங்க சொன்னார்? பண்பை மதித்தவன் மகாகவி. அவர் தோற்றத்துக்கு என்றைக்குமே மரியாதை கொடுத்தது கிடையாது. அதற்குள்ளே இருக்கக்கூடிய மனசு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பண்பை பார்த்ததுனால தான் பாட்டின் முதல் வரியில் இறைவனை பாடும்போது காக்கை சிறகுல உன்னை பார்த்தேன் கண்ணா அப்படின்னு பாடினார். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோணுதையே நந்தலாலா. மரத்தையே அடுத்து தான் சொல்கிறாரு பாருங்க. முதல்ல இந்த காக்காவை யாராவது கொண்டாடுறீங்களாடா இப்படி தான் நினச்சிருப்பாரு. யோசிச்சு பாருங்க, யாராவது காக்கையை பற்றி பாடியிருப்போமா? காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு அவர் அதுலேயும் பாடியிருக்காரு பாருங்க. ஃபஸ்ட்டு காக்கையை தான் சொல்கிறார். இப்படி நம்ம கொஞ்சம் ஆழமாக மகாகவியை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வியப்பாக இருக்கும். எனக்கு இன்னும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் சொல்லப்போனால் 24 மணி நேரம் தாண்டியும் பேசுகிறதுக்கு மகாகவியை பற்றின விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் 9 மணிக்கு எனக்கு இங்கேருந்து ட்ரெயின் சென்னைக்கு. அதனால் நிச்சயமாக அடுத்தடுத்த கூட்டங்களில் நான் நிச்சயமாக ஐயா அழைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்குவோம். இன்னும் 1-2 செய்தியோட என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். இப்படி எல்லாருமே கடிவாளம் கட்டிவிட்ட குதிரை மாதிரி நம்ம வாழ்கிறோங்க வாழ்க்கையில். இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா ஏன் செய்கிறோம்?
இதற்கு பின்னாடி உள்ள தாத்பரியம் என்ன? இதை நம்ம செய்யணுமா? இந்த செய்யக்கூடிய செயல்னால யாருக்காவது பலன் இருக்கா? இது யாரையாவது பாதிக்குமா? இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதே இல்லை. ஏதோ நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் தாண்டிட்டு கொஞ்சம் யோசித்து இந்த உலகத்துக்காக நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம அடுத்த தலைமுறையினருக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம மாறணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாற்றம் நமக்குள்ளே இருந்து மாறுச்சு அப்படின்னா மகாகவி அளவுக்கு நாமளும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு மகானாக உயர முடியும். நம்மளெல்லாம் பார்த்து அவர் எப்படி பேசுகிறார் தெரியுமா? ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக வாழ்கிறவங்கள பார்த்து சொல்கிறாரு, தேடி சோறு நிதம் தின்று. நம்மளை தான் சொல்கிறார், தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு கேட்டார்ல. எப்பயுமே அவர் அவர் ஒரு விழா நாயகன். இன்றைய விழாவின் நாயகனும் அவர் தான். ஏன் அவர் அப்படின்னா, இப்போ நம்முடைய சூழல் அப்படி இருக்குது. நாமளே அதுக்காக குற்றம் சுமத்திக்க முடியாது. நம்ம இருக்கக்கூடிய நம்ம லௌகீக வாழ்க்கையிலையும் குறைந்தபட்ச அறத்தோடு நம்மளால் வாழ முடியும்ல. குறைந்தபட்ச அறம் அதை பின்பற்றினாலே போதும். அது நம்ம மகாகவிக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கைமாறாக நான் கருதுகிறேன். அடுத்து ஒரு பாட்டு அவர் சொல்கிறாரு, தன்னைத்தானே உணர்ந்த மனுஷன் அவர். நான் எவ்வளோ பெரிய அறிவாளி, என்னை ஏன் இப்படி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கிட்ட முறையிடுறாருங்க. அவ்வளோ எனக்கு மகாகவியை பற்றி பேசும்போது அழாமல் பேசணும்னு நான் நிறைய பயிற்சி பண்ணிட்டு வந்திருக்கேன். ஐயா அழுதுட்டாங்க. எனக்கு அவரை பற்றி பேசினா அழுக வந்துடும். ஏன்னா வாழுகிற காலத்தில் அவரை போல தூற்றப்பட்ட கவிஞனே கிடையாது, மறைந்த பிறகு போற்றப்பட்ட கவிஞனும் கிடையாதுங்க. எது எடுத்தாலும் அது சமூக உணர்வோடு தான் அவர் பாடியிருக்கிறார். ஒரு பாட்டு, ஒரு நல்ல வீணையை செஞ்சு ரொம்ப நாதம் வரக்கூடிய ஒரு அழகான வீணை, அதை செஞ்சு பயன் இல்லாமல் அதை புழுதியில் யாராவது போடுவாங்களா? அதை போல தானே என்னை போட்டுட்ட சிவசக்தி. என்னை எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு நான் அந்த உலகத்துக்கு என்ன செய்யணும்னு யோசிக்க முடியுதா? பால்காரனுக்கு பாக்கி, பிள்ளைங்க பசியோடு இருக்குது, மனைவி இத்தனை குறைகளோடு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நான் எதை பற்றி எப்படி சிந்திப்பேன், நீயே சொல்லு அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறாரு அந்த பாட்டில். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்மிகும் அறிவுடன் என்னை படைத்தாய் நீ, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ அப்படின்னு பாடுறாரு. இந்த பாடல் அவர் எப்படி நிறைவு செய்கிறார் தெரியுமா? வல்லமை தாராயோ. எதுக்கு? என் வீட்டில் இருக்கிற பால் பாக்கியும் என் குழந்தைங்களோட பசி ஆற்றுவதற்கும் இல்லை. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே அப்படிங்கிறார். என் நாடு நல்லா இருக்கணும், என் நாட்டுக்கு நான் ஏதாவது செய்யணும், அதுக்காகவாது என் மேலே கொஞ்சம் கருணை பார்வை பார்க்கக்கூடாதா? எனக்கு நல்லது கொடுக்க மாட்டியா, எனக்கு செல்வம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்பேற்பட்ட மகாகவி வாழ்ந்த பாரத மணி திருநாட்டில் தான் நம்ம பிறந்திருக்கிறோன்றத நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். அவள் பிறந்த மண்ணில் நம்ம பிறந்திருக்கோம்ல, இதை விட என்ன பெருமை நமக்கு இருக்க முடியும்? நம்ம மகாகவிக்கு ஏதோ செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த பெருமக்கள் எல்லாம் அவருடைய பெயரில் இன்றைக்கு ஒரு உயரிய விழாவை எடுத்து பூத உடல் மண்ணில் மறைஞ்சிருந்தாலும் அவருடைய புகழை பாட இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல. இந்த பெருமக்கள் அனைவருக்கும் நம்ம எல்லாருடைய சார்பிலையும் ஒரு மிகப்பெரிய அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். இந்த உரையினுடைய நோக்கம் என்னன்னா, மகாகவியை நாம் நினைவு கூர்வதோடு கடந்து போயிடக்கூடாது. இந்த அரங்கத்திலிருந்து நீங்கள் வெளியில் போகும்போது ஒவ்வொருவரும் இந்த மண்ணையும் மானுடத்தையும் காப்பதற்கும் நம்ம வாழ்வை பயனுள்ள வகையில் கொஞ்சம்
நம்மளுடைய பணிகள், நம்முடைய லௌகீக வாழ்க்கை, நம்முடைய கடமைகள் இருந்தால் கூட இதை தாண்டி இந்த பூமிக்கு என்ன செய்யலாம், அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போகலான்னு கொஞ்சம் நம்ம சிந்திச்சோன்னா அதுவே நம்ம இந்த மகாகவி எனும் ஒரு பெரிய ஆளுமையின் ஒரு புண்ணிய ஆத்மாவின் மகாத்மாவிற்கு செய்யக்கூடிய ஒரு கைமாறாக இருக்கும் என்று கூறி இந்த நல்ல நாளில் இவ்வளவு அருமையான வாய்ப்பினை எனக்கு அளித்த திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க குழுவினர் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். விழாவின் நிறைவாக நன்றி உரை கூறுமாறு திருச்செங்கோடு சன்மார்க்க சங்கத்தின் நிர்வாகக்குழு உறுப்பினர் திரு KS செந்தில்குமார் அவர்களை வருமாறு அழைக்கிறோம். இன்று நமக்கு இசையரசி என்று அவர்களுக்கு பட்டம் கொடுத்ததில் கொஞ்சம் கூட குறைவில்லை. அவர் நிறையாக இசையோடு நம்மளையெல்லாம் மகிழ்வித்தார்கள். அதற்கு சங்கத்தின் சார்பாக எல்லோருக்கும் நன்றி சொல்கிறோம். இந்த எல்லா பாடல்களுமே பாரதியிலிருந்து பாடியுள்ளார்கள். அது எங்களை எல்லாம் மிகவும் உள்ளத்தை உருக்கியது என்பதை சொல்லி மகிழ்விக்கிறோம். உங்களுக்கு இந்த தொண்டு மீண்டும் வளருவாக எங்கள் சன்மார்க்க வள்ளலாரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பாரதியாரின் விழாவில் வரவேற்புரை நிகழ்த்திய பாலகுமாரன் அவர்களுக்கும் தலைமை உரை ஏற்படுத்திய பொன் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் முன்னிலையை வகித்த M. பிரகாஷ் சிட்டி யூனியன் பேங்க் மேலாளர் அவர்களுக்கும் திரு K. ராஜா அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கோழிக்காத்தம் அவர்களுக்கும் வழக்கறிஞர் R. இளங்கோ அவர்களுக்கும் செங்கோட்டுவேல் அவர்களுக்கும் KK சங்கரநாயகன் அவர்களுக்கும் நன்றி உரை சிறப்பாக இந்த சொற்பொழிவை சிறப்பாக நடத்திய இந்திரா விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கும் எங்களது சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். அதை சொல்லிட்டு நாளை தினம் இதே போல் சான்றோர் பெருமக்களுக்கான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதனால் எல்லோரும் வந்து இதே மாதிரி சிறப்பிக்க கொடுக்குமாறு நன்றியை தெரிவித்துள்ளேன்.